புவனேஷ் வந்து அவங்க அவங்க செட்டிங் செய்யற வரைக்கும் நானு ஓகே அவங்க வந்து ரெக்கார்டிங் இப்ப செய்ய மறந்துட்டாங்க. ஆமா. ஓகே ஓகே. எழுதுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டன். ஓகே, நான் கொஞ்சம் அந்த கிறுக்கல்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணணும். நீங்க பாருங்க இருக்கான்ட்டு. ஐ திங்க் இருக்கா? கிறுக்க முடியுதா? எங்க கிறுக்கி பாருங்க பிள்ளைங்களா. நீங்க தான் கிறுக்குதுல பெரிய கில்லடியாச்சே. ஓகே, கிறுக்க முடியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரங்க அது நம்ம செஞ்சிருவோம். கட்டி உங்களோட ஸ்லைட் இதா இருக்கும். Alright. ஓகே, இப்ப கிறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிறுக்கி ஐ ஓகேயா? திங்க் எனக்கு கிறுக்கலாம். ஓகே, ஐ திங்க் டன். இது வந்து ஒரு டிசைன் ஆக்சுவலி. இது வந்து கிறுக்கல் இது கிறுக்கல் இல்ல. டிசைன். ஓகே, ஆனா பார்க்க அப்படிதான் தெரியுது. சரி, ஓகே ஓகே. Alright. சரி ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸோட டைட்டில் பேர் வந்து மெமரி பவர் மாஸ்டர் கிளாஸ். மத்தியானம் 3 மணிக்கு வந்து நம்ம மெலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சோம். சோ இப்போ உங்களுக்காக நம்ம செய்யறோம். அடுத்த ஸ்லைட் சிஸ்டர். ஓகே, நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐம் கோச் ரேவா, எஜுகேஷன் கன்சல்டன்ட், மைனாப்ஸ் டியூஷன்ல இருந்து. ஸோ இது என்னோட ப்ரொஃபைல். ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ணியிருந்தேன். ஸோ 6 சிக்மா பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு இப்ப தெரியாது அது என்னன்னு. நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ அது என்னதுன்னு. நம்ம வந்து ஒரு ஒரு மில்லியன் கணக்குல ஒரு ஒரு பொருள் வெளியாக்கினாலும் அதுல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலும் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிதான் அந்த அனலிட்டிக் தான் அது அந்த இதை பொறுத்து. ஸோ அதெல்லாம் நீங்க லேட்டா கத்துக்கலாம். அப்புறம் மத்தது எது அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கீழே வந்து என்னோட டிக்டாக் ஐடி, என்னோட தொலைபேசி, என்னோட போன் நம்பர் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னை பத்தி. ஸோ இதுதான் வந்து நான் கோச் ரேவா இங்க மைனாப்ஸ்ல இருக்கேன். இன்னைக்கு நான் தான் செஷன் வந்து நடத்த போறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். ஓகே, பிஃபோர் நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் பிரேக்கிங். ஓகே, எப்ப என்னோட இது வந்துச்சுன்னா ஐஸ் பிரேக்கிங் நடக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு மெமரி சேலஞ்ச் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன். ஒண்ணுமே எழுந்தக்கூடாது. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, மணி இப்ப 7:23. ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த 20 வேர்ட்ஸும் படிச்சு மெமரைஸ் பண்ணிருங்க. எதுலயும் எழுந்தக்கூடாது, ஜஸ்ட் மெமரைஸ் அந்த 20 வேர்ட்ஸும். ஓகே, டன். சிஸ்டர் இந்த ஸ்லைட் மறைச்சிருங்க சிஸ்டர். ஓகே, 20 வேர்ட்ஸ் இருந்துச்சுல, ஒரு நிமிஷத்துக்குள்ள எழுந்துங்க. என்ன நான் எழுத்துலாம் பாத்தீங்களோ இப்ப வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள எழுதுங்க இப்ப எல்லாரும். இங்க 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 நீங்க இது பண்ண வேண்டாம். சேட் பாக்ஸ்ல நீங்க எழுத வேண்டாம். உங்ககிட்ட பேப்பர் பென் கண்டிப்பா நீங்க செமினாருக்கு வந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துட்டு வரணும். அந்த இடத்துல எழுதுங்க. உங்க பேப்பர்ல வந்து எழுதுங்க. ஓகே, இங்க இதுல எதுவுமே போடாதீங்க சேட் பாக்ஸ்ல. ஓகே, இன்னொரு 30 செகண்ட். ரீகால் பண்ணுங்க, மெமரியில இருந்து ரீகால் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல போட வேண்டாம். ஓகே, சேட் பாக்ஸ்ல எழுதாதீங்க. உங்களோட பேப்பர் பென் கண்டிப்பா நீங்க செமினாருக்கு வரும்போது ஒரு நோட்ஸோட தான் வரணும். புக்கு பேன் இருக்கணும். சோ அங்க எழுதுங்க. சேட் பாக்ஸ்ல போட வேண்டாம். ஓகே, டேக் நோட்டா. ஓகே, another 20 செகண்ட். ஓகே, டன்.
ஓகே டன். சோ இப்ப என்ன பண்றீங்க சிஸ்டர்? அந்த பேஜ் திரும்பி போங்க சிஸ்டர். அந்த 20 வேர்ட்ஸ் இருந்துச்சுல, அந்த 20 வேர்ட்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் வந்து உங்களால மெமரைஸ் பண்ணி எழுத முடிச்சு சொல்லி ஜஸ்ட் நம்பர மட்டும் போடுங்க. என்னது ஆப்பிள், டைகர் எழுத வேண்டாம். ஜஸ்ட் நம்பர் மட்டும் போடுங்க. ஓகே, நான் 3 வேர்ட் எழுதினேன், 10 வேர்ட் எழுதினேன், அந்த மாதிரி மட்டும் நீங்க போடுங்க. இந்த 20 போட்டதெல்லாம் எப்படி? எத்தனை பேர் காப்பி பண்ணீங்க? போட்டோ புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. சோ அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. நீங்க பார்த்துட்டு, அது ஞாபகத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எழுதியிருக்கணும். சரி, இதுல வந்து யாரு 10, 12 சில பேர் 21லாம் போட்டிருக்கீங்க. ஏன்னா 21 எழுத்தா இருக்கு. மொத்தமே 20 தான் இருக்குது. ஓகே. சரி, யாரெல்லாம் வந்து 10க்கு மேல 12 அந்த மாதிரி நீங்க எழுதியிருக்கீங்களோ, ஓகே, உங்களோட மெமரி பவர் உண்மையாவே கூட்டா இருக்குது. சில பேருக்கு வந்து வி ஆர் கிஃப்டட். ஒரு விஷயம் பார்த்துட்ட உடனே டங்குன்னு அப்படியே சேஃப் ஆயிரும். அது வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்டட் மாரி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து முடியாது. ஒரு விஷயத்த வந்து ஒரு 2, 3 தடவ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத பார்த்தா மட்டும் தான் நம்மளோட மெமரியில வந்து சேஃப் ஆகும். சோ அந்த மாரி நம்மளுக்கு 2 விதமா இருக்குது. சோ இந்த மாரி பிரச்சனை இருக்கும்போது, நம்ப அத வந்து மாத்திக்கணும் நம்மளோட இத. ஏன்னா எல்லாமே எழுத்து வடிவத்துல பார்க்கும்போது, அது நம்மளுக்கு சீக்கிரமா ஞாபகத்துல நிக்காது. அத வந்து நம்ப வேற வடிவத்துல பார்க்கும்போது தான் நிக்கும். சோ அதுதான் இப்ப சிஸ்டர் அடுத்த பேஜ்க்கு போங்க. இல்லங்க. இப்ப அடுத்த பேச்சு. ஓகே. இப்ப வந்து இங்க ஒரு 20 இருக்குது. படம் பிடிக்கக் கூடாது. என்னது ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. டோன்ட் ரைட் நவ். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் உங்கள நீங்க டெஸ்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். சோ ஒரு சின்ன கேம் மாரி தான். இப்ப எதுவுமே எழுதாதீங்க. ஓகே. 1 நிமிஷம் உங்களுக்கு நான் குடுக்குறேன். 1 நிமிஷத்துல இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டு, அப்புறம் தான் நீங்க இது பண்ணணும். இப்ப எழுதக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான் இது வந்து. ஆக்சுவலி இந்த மாரி கேம்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, YouTubeல இருக்கும். YouTubeல இந்த மாரி மெமரி டெஸ்ட் கேம் நெறைய இருக்குது. நீங்க இதெல்லாம் வந்து அப்பப்ப உங்களுக்கு கையில ஃபோன் கிடைக்குதா, நீங்க வந்து இதெல்லாம் எடுத்து போய் பார்க்கலாம். உங்க செல்ஃப நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். ஓகே டன். சிஸ்டர் மறைச்சிருங்க சிஸ்டர். இதையும் மறைச்சிருங்க. ஓகே, இப்ப எழுதுங்க. யார் யாரெல்லாம் வந்து வெறும் 5, 4 வேர்ட்ஸு, 7 வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சவங்க, இப்ப திரும்பியும் ட்ரை பண்ணுங்க. உங்களால எத்தன வேர்ட் எழுத முடியுது பாருங்க. நீங்க சேட் பாக்ஸ் அதுக்குள்ள எல்லாரும் வந்து 16, 13 அதுக்குள்ள 16 வேர்ட் எழுதிட்டீங்களா? சரி, எழுதுங்க, எழுதுங்க. இன்னொரு 30 செகண்ட். 19 குடுத்துருக்காங்க. கையல்விழி 19 போட்டிருக்காங்க. 17, 17, தீபா 17, 8, 20 வெரி குட், வெரி குட். என்னது கல்பராசிரி 20 போட்டிருக்காங்க. ரவி 19, 10, 20, 4, ஓகே 9, 18, 17, ஓகே. சரிங்களா? சோ உங்களால இப்ப உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷிப் தெரிஞ்சுச்சா? நீங்க எழுத்தா படிக்கும்போது, நீங்க வந்து நெறைய கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப இருக்காது. பட் நீங்க பிக்சரா பார்க்கும்போது, இன்னும் கூட வேர்ட் வந்து உங்களால மெமரைஸ் பண்ண முடியும். இத்தனைக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட் தான். அந்த சிம்பிளான வேர்டே நீங்க பிக்சரா பார்க்கும்போது, எழுத்தா பார்க்கும்போது டிஃபரெண்ட் இருக்கும்போது, நீங்க படிக்கிற பாடம்லாம் இன்னும் எவ்வளோ டஃப். அப்ப அது இன்னும் விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நீங்க எழுத்தால பார்க்கறதுக்கும், நோட்ஸ வந்து இந்த மைண்ட் மேப்பிங்லயோ, இல்ல வீடியோலயோ பார்க்கும்போது, உங்களுக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியும். ஓகேங்களா? சிஸ்டர் பேஜ் போங்க சிஸ்டர். சோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட் வந்து இது நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். சோ இந்த கான்செப்ட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த நான் டெஸ்ட் வச்சேன். சோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிக்சர் பெட்டர் தென் வேர்ட்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் வந்து எல்லாமே பிக்சர்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப சயின்ஸ் வாட் எவர் ஏதாவது படிக்கிறீங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து விளங்குறதுக்கு அது மேல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா,
அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் வரைஞ்சிக்கோங்க நீங்களே. உங்களுக்கு தனியா அந்த புக்கு சொந்தங்க நோட்ஸ் எழுதுற புக் இருக்கும்ல, அதுல அழகா நீங்க படமா வரைஞ்சி, ஓகே இது முடிஞ்சு அடுத்து எந்த ப்ராசஸ் போகுது, இந்த ப்ராசஸ் இதுக்கு என்ன பேரு, இந்த மாதிரி நீங்க ஒரு அழகா படம் வரைஞ்சி லேபிள் பண்ணி வச்சீங்கன்னா, அது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து விளங்கும். அடுத்த தடவை நீங்க திரும்பி ரிவிஷன் செய்வீங்களா, ஜஸ்ட் இந்த உங்களோட நோட்ஸை வந்து ரிஃபர் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபன்னி அண்ட் அன்யூஷுவல் திங்ஸ் பெட்டர் தென் நார்மல் திங்ஸ்னா, நம்மளே வந்து சில இப்ப ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு, 9 பிளானெட். நீங்க சிக்குவானா வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணும்போது அந்த எழுத்தோட மின்னுக்குள்ள அல்பபெட் வார்த்தை வருதுல, அதோட நீங்க வேற வாக்கியத்தை ஃபன்னியான வார்த்தை சேர்த்து சேர்த்து நீங்க ஒரு ஆயாட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு சோலார் சிஸ்டம் வரும்போது உங்களோட ஃபன்னியான ஆயாட்டை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிடலாம் சின்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் முதல்ல சூரியனுக்கு அடுத்து எந்த பிளானட் வருது, பூமி 3வது வருது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக் மெமரி சேலஞ்சுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்களா இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ல இப்ப இ டியூஷன் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து நாங்க இ புக்லயும் வீடியோஸ்லயும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் திறந்து பாக்குறீங்களா இல்லையா உங்க ரிவிஷனுக்கு? நீங்க இ புக் திறந்தீங்கன்னா உங்களோட ரிவிஷன் நோட்ஸ் எல்லாம் நிறைய வந்து மைண்ட் மேப்பிங் இதுல உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். பிகாஸ் வாய் அது இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்கும். அதனாலதான் நம்ம நோட்ஸை வந்து உங்களுக்கு மாடியூல நாங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நம்ம டியூஷனோட மாடியூல். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நோட்ஸ் தனியா கொடுத்துருக்கோம். வீடியோ நோட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெர் கிராக்கான் இருக்குது. வெறும் நீங்க அமைதியா அப்படி படிக்கல. அந்த இடத்துல டீச்சர் பேசுறாங்க, ஒரு பெர் கிராக்கான் ஸ்லைட் மாறுது. அது வந்து உங்களோட கண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பார்க்க வைக்கும். என் அடுத்த பேஜ் என்ன வருது என்ன வருது அந்த பார்க்க வைக்க தெரியுங்களா? அதுதான் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் உங்களுக்கு வருது. வரும்போது உங்களுக்கு ஒண்ணு ஈஸியா விளங்கும் கம்பேர் டு ரிட்டன் நோட்ஸ் பாக்குறதோட. அதனாலதான் வீடியோ நோட்ஸை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ நோட்ஸை உங்களோட டெய்லி ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ல நீங்க என்ன சப் டாபிக் படிக்கிறீங்களோ அதை உட்காந்து இந்த வீடியோ நோட்ஸ் நீங்க திறந்து பார்த்துட்டீங்கன்னா அன்னைக்கு உள்ளது ஒரு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், ரீகால் ஆக்டிவிட்டி. ஸோ இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சரிங்களா? அதுக்குதான் இது வந்து எக்ஸ்பிளைன் த சயின்ஸா, சயின்ஸ் படி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். அது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது மெமரி பவர் பூஸ்டருக்கு இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்ப எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க, எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஏஞ்சி நில்லுங்க. ஓகே, அந்த படத்துல காட்டுறது உங்களுக்கு தெரியுதா எப்படின்னு? ஓகே, நான் செய்யறேன். ஓகே, இந்த ரைட் எல்போ இருக்குல்ல, ரைட் எல்போ வந்து உங்களோட லெஃப்ட் காலோட நீ இருக்குல்ல, அதை நீ இப்படி தொடணும். செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. அதே மாதிரி லெஃப்ட் எல்போ இருக்குல்ல, ரைட் லெக்கோட நீ இப்படி தொடணும். 10 செய்யுங்க எல்லாரும். என்னது நட்சத்திரா செல்லாங் பண்ணணும். நட்சத்திரா அம்மா செல்லாங் பண்ணுங்கம்மா, இப்படி செல்லாங் பண்ணணும். இவரு லுகேஷ் வந்து சரியா செய்யறாரு. ஓகே, செல்லாங் பண்ணணும். இந்த கை வந்து ரைட் எல்போ வந்து லெஃப்ட் லெக்கோட நீக்கு போனோம். தர்வீன் நீங்களும் அதே கால் இல்லப்பா, கிராஸ் பண்ணணும். கையும் காலும் உங்களுக்கு கிராஸ் ஆகணும். அதான் கிராஸ் கிரவுல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. கிராஸ் கிரவுல் எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்க. எல்லாரும் நில்லுங்க, நான் வீடியோ பாக்குறேன். எத்தனை பேர் செய்றீங்க? அதுக்குள்ள என்ன வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? வீடியோ ஆன் பண்ணுங்க, நான் பாக்குறேன் சரியா செய்றீங்களான்னு. ஓகே, 10 செய்யுங்க. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் சரியா செய்றீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேங்களா? டன்னா வெரி குட். ஓகே, இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க என்னைக்கும் படிக்க போறதுக்கு முன்ன இத செய்யுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன ஸ்கூல்ல செய்ய முடிஞ்சா உங்களோட ஏன்னா சம்டைம் உங்களுக்கு பிஜி இருக்கும்ல, அந்த மாதிரி டைம் செய்யலாம். டியூஷன் உங்க கிளாஸ்லாம் 1 ஹவர் கிளாஸ் தானே, கிளாஸ்க்கு ஜாயின் பண்றதுக்கு முன்ன 10-20 தடவை நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. ஓகே, டியூஷன் கிளாஸ் உட்கார்றதுக்கு முன்னால, ஒரு ஹோம் ஒர்க் செய்ய உட்காரும் போது, ஒரு ரிவிஷன் படிக்க உட்காரும் போது இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது வந்து உங்களோட ரைட் என்னது பிரெயின் இருக்குல்ல, ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேட் கனெக்ஷன் இருக்கும்போது உங்களால பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்ப டீச்சர் படிச்சு கொடுக்கறது உங்களுக்கு விளங்கும் ஈஸியா. சோ இது ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். இது ரொம்ப ஃபேமஸ் தெரியுங்களா? இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரிக்கு. சோ இதை டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்குல்ல எப்படி செய்யணும்னு? இன்னொரு நாளைக்கு படிக்கிறதுக்கு முன்ன இதை நீங்க செய்யுங்க. ஓகே ஓகேங்களா? இது செகண்ட் டிப்ஸ். ஓகே, ஐ கேனாட் டூ என்னது கேனாட் டூன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இங்க பாத்துக்கோங்க எப்படி, ஜஸ்ட் இதுதான் நார்மல் எக்ஸசைஸ். இது
ரைட் எல்போ லெஃப்ட் நீங்க தொடணும், லெஃப்ட் எல்போ ரைட் நீங்க தொடணும். அதுதான். ஸோ நீங்க குனிஞ்சு குனிஞ்சு இப்படி செய்வீங்க. ஓகே, இது செகண்ட் டிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். அடுத்து மூணாவது டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, மூணாவது டிப்ஸ் வந்து என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து மெமரி பவர் பூஸ்டர். கொஞ்ச நேரங்க, கொஞ்ச நேரங்க. ஓகே, மெமரி பவர் பூஸ்டர் வந்து இன்னொரு மூணாவதுனா, இப்ப நைட்டு வந்து நீங்க தூங்க போறீங்களா படுக்க, தூங்க போயிட்ட பிறகு அப்பதான் போயிட்டு பெட்ல போயிட்டு அப்படியே படுப்பீங்க. படுத்துட்ட பிறகு எத்தனை பேர் அப்படி பெட்டில படுத்துட்டோடனே ஒரு நிமிஷம் கூட பிடிக்காது தூங்கிடுவீங்க? அந்த மாதிரி இருக்கீங்களா? சோ கண்டிப்பா கொஞ்ச நேரம் பிரண்டி கிரண்டி ஏதாவது மைண்ட்ல யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தானே நம்மளுக்கு தூக்கமே இருக்கும். ஆமாவா இல்லையா? பெட்ல போய் படுத்துட்ட பிறகு. சரியா? இப்ப நீங்க என்ன தெரியுங்களா செய்யணும்? போய் பெட்ல படுத்துட்ட பிறகு ரிவர்ஸ்ல பேக்வர்ட்ல ராத்திரில இருந்து அப்ப அந்த படுக்க வர்றதுக்கு முன்னே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா யோசிக்கணும். நீங்க காலையில ஏஞ்ச வரைக்கும். விளங்குனுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பல்லு விளக்குறீங்களா இல்லையா? பல்லு விளக்குறீங்க தானே? ஓகே. அப்ப படுத்துட்டோனே நீங்க யோசிக்கணும். ஓகே, பல்லு விளக்குனேன். அதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் ஹோம் ஒர்க் செஞ்சேன். அதுக்கு முன்ன சாப்பிட்டேன். அதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் வெளிய போய் ஃபுட்பால் விளையாண்டேன். அப்புறம் கிளாஸ் தம்மான்னு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்ன ஸ்கூல் முடிஞ்சுச்சு. அப்புறம் ஸ்கூல் மேத்ஸ் கிளாஸ் நடந்துச்சு 11 மணிக்கு. 10 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. 9:30 மணிக்கு பிரேக் டைம் நடந்துச்சு. அப்புறம் 8:30 மணிக்கு பாசம் லைவ் நடந்துச்சு. 7:30 மணிக்கு அப்பா ஸ்கூல்ல கூட்டு வந்து விட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆவுனீங்க. அப்புறம் காலைல ஏய்ஞ்சீங்க. அந்த பேக்வேர்ட் தெரியுங்களா? அந்த பேக்வேர்ட் பத்தி நீங்க யோசிக்கும்போது, அதுல என்னென்ன சீன்லாம் வரணும் தெரியுங்களா? டீச்சர் படிச்சு குடுக்கும்போது என்னன்னா படிச்சாங்க? மேத்ஸ் கிளாஸ் வந்துச்சே, அந்த மேத்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க? சயின்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க? ஹோம் ஒர்க் செஞ்சுமே, அந்த ஹோம் ஒர்க் என்ன கேள்வி வந்துச்சு? நான் என்ன விட செஞ்சேன்? அப்பா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? இத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அதுல நடந்த இன்சிடென்ட்டையும் நீங்க ரீகால் பண்ணணும். பேக்வேர்ட்ல. ஓகேயா? கிளியர்? சரி, மணி இப்ப 7:37. 1 நிமிஷம் குடுக்குறேன். இப்பல இருந்து நீங்க காலை வரைக்கும் உள்ளது கண்ணு மூடிட்டு யோசிங்க. ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு ராத்திரில இருந்து நீங்க இந்த இது முழுசா செய்யலாம். கண்ணு மூடிட்டு யோசிங்க. இப்போல இருந்து பேக்வர்ட். ஓகேயா? ஓகே, டன். சோ கொஞ்சம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க தானே? சோ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா யோசிக்கணும். ஒண்ணு ஒண்ணு நடந்த விஷயம்லாம் என்ன பண்ணோம்? ஏது பண்ணோம்? அதுல என்ன படிச்சோம்? அத ஸ்பெசிஃபிக்கா அந்த மாரி நீங்க டெய்லி செய்யுங்க. ராத்திரி படுக்க போயிட்டோனே நீங்க பேக்வேர்ட்ல யோசிக்கும்போது, அது வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட மெமரி பவர ரீகால் பண்ணும். அதாவது நீங்க உங்க மூளைக்கு வந்து நீங்க வந்து பயிற்சி குடுக்குறீங்க. இதுக்கு முன்ன நடந்த விஷயத்தெல்லாம் திரும்பி அந்த இத நெனச்சு பார்க்க வைக்கிறீங்களா? இது ஆட்டோமேட்டிக் யூ ட்ரெயின் யுவர் பிரெயின். பழசெல்லாம் வந்து ஞாபகம் ஊர்த்துறதுக்கு. ஓகே. அதுதான் இதுன்னு. சோ இதனால இது வந்து என்னன்னா, இன்னொன்னு லாங் டெர்மோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்க மெமரியில வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். அதாவது முன்ன நடந்தது கூட உங்களால இந்த மாரி ரீகால் ஆக்டிவிட்டி டெய்லி செய்ய செய்ய, ரொம்ப நாளுக்கு முன்ன நடந்த விஷயம் கூட உங்க மெமரியில வந்து நீங்க திரும்பியும் யோசிச்சு, அது உங்க மெமரிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த எக்சர்சைஸ் இஸ் வெரி, வெரி யூஸ்ஃபுல். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க. உங்களோட மெமரி பவர பூஸ்ட் அப் பண்றதுக்கு. ஓகேயா? இன்னைக்கு ராத்திரில இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? செய்யறதுக்கு? டெய்லி செய்யுங்க இது. இது நீங்க டெய்லி செஞ்சு, செஞ்சு ட்ரெயின் பண்ணி வந்தா தான் இது. சும்மா ஒரு 5 நாளைக்கு செஞ்சுட்டோம்னா, எனக்கு எல்லாம் அப்படியே ஞாபகத்துல நிக்குது அப்படின்னு இல்ல. சோ இதெல்லாம் அங்க, அங்க கொஞ்சம், கொஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யும். ஆனா டெய்லி பிராக்டிஸ்ல இருக்கணும். ஓகேயா? 3வது டிப்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்த கட்டம் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். நாம வந்து சொல்லிட்டோம். செட்டிங் வந்து தேவைப்படுறது மட்டும் தான் நீங்க நம்ம எப்ப செட்டிங்ல நீங்க போடுங்கன்னு சொல்லும்போது தான் நீங்க போடணும்.
மத்த விஷயம்லாம் வந்து எதுவுமே அங்க அப்டேட் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் வாட் வி ஆக்சுவலி ட்ரைங் டு சே. நாங்க என்ன படிச்சு குடுக்குறோமோ அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? வேற வேற விஷயம்லாம் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காதீங்க. சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். சோ இது வந்து ஓகே. அடுத்தது ஓகே. எத்தனை பேருக்கு வந்து நீங்க இந்த நோட்ஸ்லாம் படிக்கும்போது உங்க நோட்ஸ்ல வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவீங்க? முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. ஓகே. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி அது வந்து ஒரு சரியான மெத்தட். வெரி குட். ஹைலைட்டர் யூஸ் பண்றீங்க. சோ இதுக்கு மேல என்ன செய்யுங்க? நீங்க அந்த மாரி நோட்ஸ் படிக்கிறீங்கல்ல, நோட்ஸ் படிக்கும்போது கலர்ஃபுல் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலானா அதோட கலர் சோப்பு கலரு. டெஃபினேஷன்னா அதுக்கு பச்சை. எக்ஸாம்பிள்னா மேபி மஞ்ச. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னா மேபி ப்ளூ கலர். அந்த மாரி டிஃபரன்ஷிப் வந்து வச்சுக்கோங்க உங்களோட உங்களோட ஹைலைட்டர். ஓகே கலர்ஸ். சோ அந்த மாரி நீங்க கலர்ஃபுல்லா இந்த மாரி பண்ணீங்கன்னா, நீங்க நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது டக்குன்னு முக்கியமான இது பார்க்கும்போது, எது முக்கியமோ அது மட்டும் தான் உங்க கண்ணு பார்க்கும். சோ உங்களுக்கு தேவையானத நீங்க டக்கு டக்குன்னு பிக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த பேஜ்க்கு போயிட்டே இருப்பீங்க. இது வந்து உங்களோட ரிவிஷன ஃபாஸ்ட்டா முடிக்கலாம். இதுவும் வந்து உங்களோட மெமரி பவர் பூஸ்டருக்கு ஒன் ஆஃப் த சரியான மெத்தட். சரிங்களா? சோ இது 4வது டிப்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது ரைட் வித்தவுட் லுக்கிங். ஓகே. இப்ப நோட்ஸ்லாம் படிக்கிறீங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, "நானும் தான் உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஆ உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கேன். பட் என்னது? வாட் வி கால் ஞாபகத்திலே நிக்க மாட்டேங்குது. பரீட்சைக்கு நான் நெறையா தான் படிச்சேன்." சில பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, "பிள்ளை இந்த நேரம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா மார்க் பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப இதா இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, வேற ஒண்ணும் இல்ல. படிக்கிற போது என்ன செய்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். எப்படி படிக்கிறீங்கன்னு. இப்ப ஒரு ஒரு இத பார்க்குறீங்களா? ஒரு 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 பாட புத்தகத்த பார்க்குறீங்க. ஓகே. முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த டீச்சர் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்றாங்க. ஆ ஏன்னா நீங்க புதுசா ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அதனால டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்றாங்க. 2வது டியூஷன்லயும் டீச்சர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கிஷன் என்னமோ போட்டிருக்கீங்க. அது ரொம்ப தேவையானதா? என்னமோ இதோட ஏதோ ஒரு நாட்டோட இதெல்லாம் போட்டு சேட் பாக்ஸ் ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. என்ன சேட் பண்றீங்கன்னு. ஓகே. அது ஒண்ணா? 2வது வந்து டியூஷன்ல ஒரு தடவ சொல்லிக் குடுக்குறாங்க. சோ ஸ்கூல்லயும், டியூஷன்லயும் உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? மொத ஒரு பாடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் டீச்சர் உங்களோட வேலை. டீச்சரே அத சொல்லிக் குடுக்குறாங்க. ஆ அதுக்கப்புறம் அ சாரி சாரி சிஸ்டர். எஸ். சிஸ்டர் உங்களுக்கு சேட் இப்ப நீங்க பார்க்க போறீங்களா? இல்ல உங்களுக்கு சேட் ஆஃப் பண்ணிடவா? ஆ இப்ப நீங்க சேட் ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் இப்ப ஆஃப் சொல்லும்போது பண்ணிடலாம். இப்ப ஆஃப் ஓகே, பண்ணிரலாம். ஓகே, ஓகே. ஓகே. சோ இப்ப 2வது வந்து ஓகே டியூஷன்லயும், ஸ்கூல்லயும் வந்து டீச்சர் உங்களுக்கு படிச்சு குடுக்குறது வந்து உங்களோட புது டாபிக்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு தடவ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, உடனே அதான் டீச்சர் படிச்சு குடுத்துட்டாங்களா, அதான் நான் டியூஷன்ல படிச்சு குடுத்துட்டேன்னு, நீங்க எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க அத மட்டும் நம்பிக்கிட்டு, நீங்க பிராக்டிஸ் இதெல்லாம் எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னு வைங்களேன், எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண கஷ்டம். ஹையர் மார்க் தர கஷ்டம். நீங்க வீட்ல கண்டிப்பா ஒரு ரிவிஷன் படிக்கணும். அப்ப அந்த ரிவிஷன் படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, டோன்ட் யூஸ் யுவர் டெக்ஸ்ட் புக். ஏன்னா டெக்ஸ்ட் புக் வந்து விலாவாரியா நெறைய இருக்கும். உங்களுக்கு இந்த முக்கியமான பாயிண்ட் கிடைக்கிறதுக்கே நீங்க 4, 5 பேஜ் வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு மட்டும் தான் டெக்ஸ்ட் புக். உங்களுக்கு உண்மையா அறவே விளங்கனா தான் நீங்க டெக்ஸ்ட் புக் படிக்கணும். ரீகால் பண்றதுக்கு டெக்ஸ்ட் புக் இல்ல. கோ ஃபார் ரிவிஷன். ரிவிஷன் புக்ஸ்லாம் இருக்குல்ல, ரிவிஷன் புக்ஸ் நம்ம நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து புக்ஸ்ல குடுத்துட்டோம். ரிவிஷனும் குடுத்துருக்கோம். காம்பேக்ட் நோட்ஸ் வேற உங்களுக்கு குடுத்துருக்கோம். கோ ஃபார் காம்பேக்ட் நோட்ஸ் இல்லாட்டி ரிவிஷன் நோட்ஸ் இல்ல வீடியோ நோட்ஸ். இத பார்க்குறீங்களா? இப்போ ஒரு பேஜ் படிச்சிட்ட பிறகு அத மூடிருங்க. மூடிட்டு யூ ஹேவ் டூ ரைட் டவுன். அந்த பேஜ்ல நான் என்ன படிச்சேன்னு நீங்க டேக் நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க. டேலியா இருக்கா? அங்க படிச்சத வந்து நான் இங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேனா? அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு கவர் பண்ணலையா? ஸ்டில் மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்களா இன்ஃபர்மேஷன்? 2வது தடவ திரும்ப அதையே படிங்க. படிச்சுட்டு நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே குட். அதான். சோ இதுதான் நீங்க படிக்கிறது கரெக்ட் மெத்தட். நீங்க பாட்டுக்கு சும்மா 4, 5 பேஜ் நீங்க அப்படியே படிச்சுட்டே போம்போது, நீங்க என்னமோ படிக்கிறீங்க ஞாபகத்துல இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இங்க ஸ்டோரா ஆவாது. பிகாஸ் தட் இஸ் நாட் அ ரைட் மெத்தட். நீங்க வந்து இங்க போறது வந்து இன்புட் இருந்துச்சுன்னா, அவுட்புட் இருக்கணுமா இல்லையா? ஒரு கேபிள நான் செஞ்சுட்டேன். இங்க இங்க வந்து லைட்லாம் போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒயரிங்லாம் செஞ்சுட்டு போயிட்டேன். போயிட்டு நான் கான்ஃபிடென்ட்டா போக முடியுமா? ஓகே கண்டிப்பா லைட் எரியும் அப்டின்ட்டுன்னு. திடீர்னு நைட்டு டைம் தான் நான் லைட் தொறப்பேன். லைட் தொறக்கும்போது பார்த்தா லைட் வேலை செய்யாது. பட் அந்த டைம் நைட் ஆயிரும். இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. நான் ரிப்பேர் கூட பண்ண முடியாது. கரெக்ட்? சோ அப்ப நான் ஒயரிங்லாம் செஞ்சுட்டு, லைட் வேலை செய்யுதா இல்லையான்னு அந்த அவுட்புட்ட நான் லைட் தொறந்து பார்க்கணுமா இல்லையா?
லைட் வந்தாதான் நான் செஞ்ச ஒயரிங் வேலை வந்து குறைக்குன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளா பேசிக்கா சொல்லணும்னா இதுதான். உங்களுக்கு இங்க படிச்சது எனக்கு இங்க சேஃப் ஆயிடுச்சு நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எழுதி பார்க்கணும். அதனாலதான் திஸ் இஸ் த ப்ராப்பர் வே. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது இப்படிதான் செய்யணும். ஓகே, இது 5வது பாயிண்ட்ஸ். டேக் நோட் பண்ணிக்கோங்க. 6வது, டீச் சம் ஒன் எல்ஸ். இது வந்து இந்த டீச் சம் ஒன் எல்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, த பெஸ்டான ஒரு மெத்தட். உங்களோட மெமரி பவரை பூஸ்டர் பண்றது வெரி பெஸ்டான ஒரு மெத்தட். ஓகே, ஒரு விஷயத்த நீங்க படிச்சிட்டீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, டியூஷன்ல படிக்கிறீங்க, வாட் எவர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்ம படிச்சத நீங்க சொல்லும் போது நீங்க எப்படி தெரியுங்களா பண்றீங்க, உங்க மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க. இங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் இப்படி இப்படி வந்து பூந்துருக்கும். இதெல்லாம் அலைன் பண்ணி இங்க உங்க வாயால சொல்றீங்க தெரியுங்களா, அதுதான் நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க உங்க மூளையில. நீங்க மண்டைக்கு ஏத்துன விஷயத்த யூ ஆர்கனைஸ் இட். அதை நீங்க திரும்பி வெளியாக்கும் போது அதை அழகா அங்க ஸ்டாப் பண்ணிரும். நீங்க எல்லாரும் ஒண்ணு நான் சொல்றேன், டேக் நோட் பண்ணிக்கோங்க. லேர்னிங் பிரமிட் ஒண்ணு இருக்கும். இந்த செஷன் முடிஞ்சிட்டு போய் கூகுள்ல போய் தட்டி பாருங்க, லேர்னிங் பிரமிட் அப்படின்னா என்னன்னு. அந்த பிரமிட் இப்படி இருக்கும். அதுல அழகா கொடுத்திருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பும். என்னென்ன ஸ்டெப் நீங்க யூஸ் பண்ணா நீங்க படிச்ச விஷயத்த ரொம்ப நாளை வரைக்கும் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டீச் சம் ஒன் எல்ஸ்ல அது வந்து 90%, 90% நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க படிச்சதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து ஞாபகத்துல இருக்குமா. சோ இப்ப நீங்க இதை வீட்ல எப்படி செய்யலாம்? இப்ப உங்களுக்கு டியூஷன் கிளாஸ் 1 ஹவர் தானே. நம்மளோட டியூஷன் வந்து நம்ம 1 ஹவர் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு கிளாஸ் படிச்சு கொடுத்தாலும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 1 ஹவர் கிளாஸ் முடிஞ்சிருச்சுல. வீட்ல இருந்து தானே படிக்கிறீங்க. 1 ஹவர் கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. போய் தண்ணி குடிக்கிறீங்களோ, கொஞ்சம் வாக்கிங் போறீங்களோ, 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து படிச்சத உங்க அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, வீட்ல உள்ளவங்ககிட்ட நீங்க சொல்றீங்க. இத வந்து ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க உங்க வீட்ல. ஓகே, இது வந்து ஓகே, இன்னைக்கு நான் என்ன படிச்சேன் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 5 வயசு பிள்ளை உங்க முன்னுக்கு இருந்துச்சு, ஏதாவது கேக்குது. இந்த ஏன் சோலார் சிஸ்டம் ஏன் 9 பிளானெட் இருக்குது? இதுல எந்த பிளானெட் வந்து ரொம்ப கோல்டான பிளானெட், எது வந்து ரொம்ப சூடான பிளானெட் அப்படின்னு ஒரு 5 வயசு பிள்ளை வந்து கேட்டா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நீங்க படிச்ச விஷயத்த உங்க அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னாடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன அந்த 1 மணி நேரம் கிளாஸ லெஸ் தென் 10 மினிட்ஸ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். குறைக்க இத நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட உங்களுக்கு படிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க ஸ்டோரா இருக்குன்னு. ஏன்னா இது இது வந்து த பெஸ்ட் ஆன ஒரு மெத்தட். அப்படியே உங்களோட கேட்கறதுக்கு யாருமே இல்லையா வீட்ல? அம்மா சொல்லிட்டாங்க, "ஏய் நான் பிஸியா இருக்கேன். அடுப்பு நான் சட்டி பானைலாம் கழுவி வைக்கணும்." அப்பா சொல்றாங்க, "எனக்கு இன்னும் ஆபீஸ் வேலை இன்னும் இருக்கு." என் தம்பி, தங்கச்சி சொல்றாங்க, "எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது." நீங்க சொல்றத கேட்க யாருமே இல்லையா? பிரச்சனை இல்ல. நேரா போய் செவுர பார்த்து பேசிட்டு இருங்க. சரியா? நேரா செவுர பார்த்துட்டு, அந்த செவுருட்ட சொல்லுங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னுக்கு வந்து ஒருத்தவங்க நீங்க உங்கள்ட்ட வந்து கேட்டுருக்காங்க. "ஏய் எனக்கு இந்த பாடம் தெரியல, சொல்லிக் குடு" அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. நீங்க சொல்லிக் குடுக்குற மாரி இமேஜின் பண்ணிட்டு சொல்லிக் குடுங்க. சரியா? இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். அப்ளை பண்ணுங்க. யூ கேன் சீ த டிஃபரண்ட். ஓகே? 4, 5 6வது மெத்தட் சொல்ட்டேனா? 7வது யூஸ் போத் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வந்து அது என்னன்னா, சில விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா படிக்கிறதுக்கு. அந்த மாரி இருக்கிற விஷயத்த நீங்க வந்து சத்தம் போட்டு படிங்கன்றாங்க. கண்ணும் பார்க்கணும், காதும் விளங்கணும். அதாவது நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அது வந்து உங்க காதுக்கும் விளங்கணுமா. அப்ப நீங்க சத்தம் போட்டு படிச்சா தானே விளங்கும். சோ, அந்த மாரி நீங்க சத்தம் போட்டு படிச்சு பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? இப்ப வரைக்கும் நானு 7 டிப்ஸ் குடுத்துட்டேன். எல்லாம் நான் வந்து எதுக்கு வந்து ஹை டிமாண்டா இருக்கிற டிப்ஸ் தெரியுங்களா? டிப்ஸ் மெமரி பவருக்கு லாட் ஆஃப் டிப்ஸ் ஆக்சுவலி வி ஹேவ். பட் எதெல்லாம் வந்து உண்மையா ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் குடுக்குதோ, அத தான் நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஓகே? அடுத்த பேஜ் சிஸ்டர். இருங்க, அடுத்த பேஜ் வரும். ஓகே. அடுத்து தி பிக்கஸ்ட் மெமரி சீக்ரெட். இதெல்லாம் இங்க இருக்கு. இப்ப நீங்க இந்த 7 விஷயமும் செஞ்சுட்டு வரீங்க. எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. ஆனா இதெல்லாம் செஞ்சா உடனே மார்க் 90க்கு மேல கிடைச்சிருமா? 80க்கு மேல கிடைச்சிருமா? ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாட் இஸ் தட்? பிராக்டிஸ். கன்சிஸ்டன்ட் ரிப்பீட்டேஷன். கன்சிஸ்டன்ட்டா நீங்க ரிப்பீட் பண்ணணும் அந்த விஷயத்த. இது கடைசியா இது செஞ்சா மட்டும் தான் யூ கேன் கெட் ஹையர் ஸ்கோர். அதனால தான் உங்களுக்கு வந்து நம்மளோட டியூஷன்ல எதுக்கு உங்களுக்கு வந்து இப்ப ஏஐ ரிவிஷன் போர்ட்டல் குடுக்குறோம். நம்ம பேசாம நம்மளும் டியூஷன் கிளாஸ் நடத்திட்டு போயிடலாமா? வெறும் டியூஷன் கிளாஸா? எதுக்கு ஏஐ ரிவிஷன் போர்ட்டல் குடுத்து உங்களுக்கு அது உள்ளுக்கு உங்களுக்கு
மாடல் எக்ஸாம் ப்ராக்டிஸ், டாபிக்கல் ப்ராக்டிசஸ், குவீசரு, அனலிட்டிக்கல், இத்தனை டைப் ஆஃப் ப்ராக்டிசஸ் உங்களுக்கு எதுக்கு நம்ம உள்ள கொடுக்குறோம்? பிகாஸ் வி ஆல்ரெடி டன் அவர் ரிசர்ச். என்ன செஞ்சா பிள்ளைங்களோட மெமரி பவர் வந்து பூஸ்ட் ஆகும், அவங்களோட எக்ஸாம் மார்க்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல அவங்க வந்து ஸ்கோர் பண்றதுக்கு எது இருக்கான்னு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த பிளாட்ஃபார்மே உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க? சரிங்களா? சோ இப்ப ரிவிஷன் பிளஸ் பிராக்டிஸ் இருக்கும்போது லேர்ன் எல்லாரும் செய்றீங்க. ஸ்கூலுக்கு போறீங்க, டியூஷன் போறீங்க, அது எல்லாம் கணக்கா செஞ்சுறீங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சமத்தியா அதெல்லாம் கணக்கா உட்காந்துடுறீங்க. அடுத்தது பிராக்டிஸ் வரும்போது மஞ்சள் கலர் போட்டிருக்கனா நீங்க செய்யறீங்க. அதாவது என்னது? ஹோம்ஒர்க். ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து செய்றீங்க. இல்லாட்டினா ஸ்கூல் போக முடியுமா? முடியாதுல்ல. அதனால மட்டும் ஹோம்ஒர்க் மட்டும் செஞ்சிடுறீங்க. ஓகே. ஹோம்ஒர்க் செஞ்சு புக்கு கொடுக்குறீங்களே, எத்தனை நாள் சென்று புக்கு உங்களுக்கு வருது? அது ஒரு கேள்விக்குறி. சில இடத்துல வந்து 2 வீக்ஸ்க்குள்ள டீச்சர் கொடுத்துருவாங்க. ஏன்னா டீச்சருக்கும் நிறைய பேரோட புக்கு செக் பண்ணணும் பாருங்க. அப்ப இந்த 2 வாரம் சென்று புக்கு வர வரைக்கும் நீங்க தப்பா எதெல்லாம் எழுந்திருக்கீங்களோ அந்த தப்பான விஷயத்த உங்க மெமரியில வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்ட்? சரி, அங்க மார்க் பண்ணி வர வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு 2 வாரம் சென்றோ 3 வாரம் சென்றோ டீச்சர் வந்து மார்க் பண்ணி புக்க குடுத்துட்டோன்னே அதை செக் பண்றீங்களா? எதெல்லாம் நான் மிஸ்டேக் வாங்கியிருக்கேன்? இத ரொம்ப பேர் செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கு தெரியும். ஓகே, ரொம்ப பேர் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. அடுத்து கரெக்ட் பண்ணி டீச்சர் கொடுத்துருப்பாங்க. டீச்சரோட காமெண்ட் அங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி காமெண்ட் எழுதியிருக்காங்க? ஆக்சுவலி ஏன் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஓ, இது இந்த விடையா? ஓ ஆமாவா? அப்படி நீங்க போனீங்கன்னு வைங்களேன், அதே கேள்வி உங்க பரீட்சைக்கு வந்துச்சு, மறுபடியும் அதே மிஸ்டேக்க நீங்க பண்ண ஹாய் சான்சஸ் இருக்குது. தப்பா டீச்சர் வந்து சரியா எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த விட இப்படிதான் வரணும் போது, ஏன் இந்த விட வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால உள்ள அந்த ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்களா, பேக்ரவுண்ட், அதை போயிட்டு நீங்க மறுபடியும் படிச்சுக்கணும். படிச்சு தெளிவுபடுத்திட்டு திரும்பி அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ பிராக்டிஸ் செய்யறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது சரியான வகையில நீங்க அந்த பிராக்டிஸ செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நானும் தான் டீச்சர் பிராக்டிஸ் செய்யறேன், ஆனா என் மார்க் ஏறல. பிராக்டிஸ் செஞ்சா பத்தாது. மிஸ்டேக் ரிவ்யூ இஸ் மஸ்ட். மிஸ்டேக் ரிவ்யூ பண்ணல, பிராக்டிஸ் ஒர்க் பண்ணாது. அதாவது மெமரி ட்ரிக்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தன 7 ட்ரிக்ஸ். அந்த 7 ட்ரிக்ஸ் வந்து எஸ், இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப் யூ டு ரிமெம்பர். ஓகே. ஆனா ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ் வந்து என்ன தெரியுமா? ஹெல்ப் யூ டு ரிட்டேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த பிராக்டிஸ். கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் என்ன தெரியுங்களா ஆகும்? உங்களோட எக்ஸாம் கான்ஃபிடென்ட பில்ட் பண்ணும். ஓகே. ஏன்னா நீங்க நிறைய கேள்வியை வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் டோன்ட் ஸ்டடி ஒன்ஸ், நீங்க ஃபியூ டைம்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இங்க சைட்ல வந்து நான் போட்டிருக்கேன், உங்களோட பிராக்டிஸ், உங்களோட டாபிக்கல் பிராக்டிஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கேள்வி வருது, நீங்க செஞ்சுட்டு ஆன்சர் பண்றீங்க. உங்களுக்கு உடனே அது சொல்லிடுதா இல்லையா? இன்ஸ்டன்ட் மார்க்கிங் எது உங்களோட சரி தப்புன்னு. சோ நீங்க வந்து தப்பான விஷயம் செஞ்சிருந்தாலும் அது 2 வாரம் 3 வாரத்துக்கு நீங்க கேரி பண்ணிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அப்பயே உங்களோட மிஸ்டேக் ரிவ்யூ பண்ணிடுறீங்க. கரெக்ட்? 2வது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருதா இல்லையா? அதை எப்படி சரியா செய்யணும்னு. அப்ப அந்த இடத்துல லேர்ன் பண்றீங்க. 3வது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல குரு ஆய் கொடுத்துருக்கோம். யார் உங்களோட குரு ஆய்? உங்களோட பர்சனல் டியூட்டர். 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்காகவே ஸ்டாண்ட் பையா அங்க வச்சிருக்கோம். எத்தனை பேர் குரு ஆய் கூட பேசிட்டு இருக்கீங்க? கேபிஎம் சிலிபஸோட பேசுறீங்களா? டெய்லி குரு ஆய் கூட பேசுறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தெரியுங்களா? சோ இப்ப நீங்க இந்த மேத்ஸ் வந்துருச்சு அங்க பாருங்க, பச்சான்ல போட்டாங்க. ஒரு ஸ்டெப் இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வருதுன்னு. சில பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டோன்னு புரிஞ்சிடும். சில பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த 2வது ஸ்டெப் இப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, ஏன் 3வது ஸ்டெப் வந்துச்சுன்னு தெரியலன்னு ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? அதை நீங்க ஹைலைட் பண்ணீங்கன்னாக்கா குரு ஆய் வந்துருவாரு. குரு ஆயிட்ட ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கணக்குல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு புரியல, குரு ஆய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுங்கன்னா குரு ஆய் வந்து உங்களுக்கு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பும் ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்ப அதை லேர்ன் பண்றீங்களே, லேர்ன் பண்ணி மறுபடியும் அந்த கணக்கை செஞ்சு பாருங்க. ஃபுல்லா நீங்க செஞ்ச தப்புக்கு மறுபடியும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவா அது விளங்கிருமா இல்லையா? இன்னும் செகண்ட் கொஸ்டினுக்கே நீங்க போல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தடுத்து நீங்க போகும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுது? திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட். இதை நீங்க இந்த மாதிரி சரியா பண்ணுங்க. இந்த 2.5 மாசத்துல உங்க மார்க் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது நீங்க பாருங்க. அதுதான், இதுதான் மெயின் பிக்கஸ்ட் மெமரி சீக்ரெட் இந்த இடத்துல தான் இருக்கு. பிராக்டிஸ் செய்யணும், அந்த பிராக்டிஸ்க்கு மிஸ்டேக் ரிவ்யூ பண்ணணும். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர்.
ஓகே, இதுல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கிராஃப் காட்டுறேன் பாத்தீங்களா? ஃபார்கெட்டிங் கிராஃப்ட்னு இதெல்லாம் வந்து ரிசர்ச்ல உள்ளதுங்க. இதெல்லாம் உண்மையானது. நீங்க மொத படிக்கும்போது உங்க மூளையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 100% இப்ப டீச்சர் சொல்லிக் குடுத்தது. அது நீங்க பாருங்க 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர்ஸ், 1 நாளு, 2 நாளு, 3 நாளு, 7வது நாள் வரும்போது நீங்க பார்த்தீங்களா? அப்படியே 10% வரைக்கும் தான் போது. இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. சோ டீச்சர் சொல்லிக் குடுக்குற கிளாஸ் அப்ப உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நாளாக நீங்க ரிப்பீட் பண்ணி பிராக்டிஸ் ரிவிஷன் பண்ணலன்னா, நீங்க அத மறக்க ஆரம்பிச்சுருவீங்க. இப்ப 8ஆம் மாசம், 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சுரும். ஞாபகத்துல இருந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சுரும். இதுதான் உண்மை. அதனால தான் வெறும் டீச்சர் சொல்ற கிளாஸ மட்டும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20% தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்க்கு. ஓகேங்களா? ஏன்னா டீச்சரோட வேலை வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். புது பாடத்த. அதே கீழ ஒரு கிராஃப் குடுத்திருக்கேன் பாருங்க. லேர்னிங் கர்வ் கிராஃப். அந்த லேர்னிங் கர்வ் கிராஃப்ல நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் குடுக்குறீங்க? லேர்னிங் எஃபர்ட் அட்டெம்ப்ட். இப்ப லெட்ஸ் சே ஒரு சயன்ஸ் டாபிக் 1 180 தடவ அட்டெம்ப்ட்ன்றது வந்து 180 தடவ அந்த பாப்ப படிக்கிறது கிடையாது. அந்த பாப் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வருதுல்ல, அத நீங்க நெறைய அட்டெம்ப்ட் குடுத்து செய்ய உங்களுக்கு அந்த டாபிக் அப்படியே வந்து உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க கொங்கப் பண்ணிருவீங்க. அதுதான் அதோட அர்த்தம். சோ அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் குடுக்கும்போது 6 லெவல் குடுத்துருக்குமா இல்லையா? பிராக்டிஸ் தொறந்து பார்த்திருக்கீங்களா? டாபிக்கலு உங்களுக்கு எல்லாத்துக்கும் 6 லெவல் குடுக்குறோம். ஒரு லெவலும் நீங்க செய்யும்போது உங்களுக்கு பெர்சன்டேஜ் மார்க் வருது. நீங்க 70க்கு மேல மார்க் எடுத்தீங்கன்னா, அடுத்த லெவல். இப்ப வந்து வார்ம் அப்ல 70 எடுத்தீங்க 70, 80, 90லாம் எடுத்தீங்கன்னா, நீங்க வாக் லெவலுக்கு போகலாம். அதே வார்ம் அப்ல உங்க மார்க் வந்து 70 கீழ 69 கீழ இருந்துச்சுன்னா, நீங்க வாக் போக முடியாது. மறுபடியும் அந்த வார்ம் அப் நீங்க செஞ்சாகணும். ஏன்? பிகாஸ் எங்களுக்கு வந்து நீங்க நல்லா கத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்து போணும். இல்லாட்டினா நீங்க ஆயா சொல்லிருவீங்க உங்க அப்பா அம்மாட்ட. "ஓ! நீங்க டாபிக் 2 செய்ய சொன்னீங்க 6 லெவலு. நான் 6 லெவல் செஞ்சுட்டேன்." ஆனா ஒரு லெவல்லயும் 40, 50 மார்க், 60 மார்க் இருந்துச்சுன்னா, வொர்த்தே இல்லல்ல. அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. சோ செய்யற விஷயத்த சரியா செய்யணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாரி கண்ட்ரோல் பண்றோம். ஃபன்னா உங்களுக்கு ரொம்ப சீரியஸா வேண்டாம். ஃபன்னா விளையாடுறதுக்கு உங்களுக்கு குயிஸும் குடுத்துருக்கோம். சில பேட்டியோட போர்ட்டல் நான் போய் பார்த்திருக்கேன். குயிஸ் அறவே தொட மாட்டேங்கிறீங்க. ஓகே. குயிஸ் அறவே தொட மாட்டேங்கிறீங்க. அது 1 நிமிஷத்துல 5 கேள்வி செய்யலாம். நீங்க நெறைய அந்த குயிஸ் செய்ய உங்களுக்கு சயன்ஸ், சஜாரா, ஃபக்தா, பிஎம்மோட பேப்பர் 1 இங்கிலீஷ் பேப்பர் 1லாம் அவ்ளோ அழகா ஹெல்ப் பண்ணும் அது வந்து. ஏன்னா ரிப்பீட் பண்ணி வருது. சஜாரா இந்த ஸ்டாரி சொல்லிட்ட பிறகு, ஒரு கேள்வி இந்த 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 பரிஸ்திவாக்குள்ள இயர் கேக்கும். அடுத்த கேள்வி இந்த பரிஸ்திவா சம்மந்தப்பட்ட தோக்கோ யாரு? அடுத்த கேள்வி இந்த பரிஸ்திவா சம்மந்தப்பட்ட கிஸ்ஸான் என்ன? அப்படின்னு கேள்வி ரொட்டேட் பண்ணி மாத்தி வரும்போது, அந்த பரிஸ்திவ, தோக்கோ, இயர், கசான் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுரும். அதனால தான் சொல்றது சீக்ரெட் இங்க தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. டேக் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் சிஸ்டர். ஓகே. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எது மொத 7 டிப்ஸ் குடுத்தேன். மெமரியோட இது. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ரிவிஷன் பிராக்டிஸ் வந்து கன்டினியூஸா இருந்தா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு. கூடவே இந்த விஷயமும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தி ஃபுட். சோ ஹெல்த்தி ஃபுட் பார்க்கும்போது அவகாடோ எல்லாருக்கும் பிடிக்குமா? எத்தன பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்க அவகாடோ பழம். ப்ளூபெர்ரிஸ் எத்தன பேருக்கு பிடிக்கும்? எஸ். ஓகே. ரொம்ப நல்ல பழம். அவகாடோ, ப்ளூபெர்ரிஸ்லாம் ரொம்ப சில பேர் கை இப்படி காட்டுங்க. ஹெர்மினுக்கு வந்து பிடிக்காதாம். ப்ளூபெர்ரிஸ். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பழங்க. உங்களோட மெமரி பவர பூஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ரோக்கோலி இஸ் வெரி குட் ப்ரோக்கோலி. நீங்க வந்து வாரத்துல 1 நாள், 2 நாள் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வீட்ல சமைப்பாங்க. கண்டிப்பா சாப்பிடணும். ஒதுக்கி வைக்கக் கூடாது. அதுக்கப்புறம் 4வது டார்க் சாக்லேட் இருக்குது. இதுல ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட் வந்து ஒன் ஆஃப் த ஃபுட் மட்டும் தான். ஓகே. உங்க மெமரிய பூஸ்ட் பண்றதுக்கு. நீங்க அதுக்குன்னு போயிட்டு உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட போயிட்டு லோட்டஸ்லயோ என்னது அக்கவுண்ட் சேஃபா? லோட்டஸ்ல அக்கவுண்ட் சேஃப்க்கு ஜாமான் வாங்கும்போது, ஓ! டீச்சர் சொன்னாங்க சாக்லேட் நெறைய சாப்பிட்டா மெமரி பவர் பூஸ்ட் ஆகுமா சொல்ட்டு, நெறைய சாக்லேட்ட வாங்கி சேர்த்து ஐஸ் பெட்டி நெறைய குமிச்சிராதீங்க. சரியா? இது ஒன் ஆஃப் த ஃபுட் தான். அதுவும் டார்க் சாக்லேட். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸு, டர்மரிக் நம்மளோட தமிழங்க சமையல்ல மஞ்சத்தூள் இல்லாம இருக்காது. அது டெய்லி கலந்துக்கிறனால அது வெரி குட். அதுக்கப்புறம் வால்நட், கச்சா வகைகள, தானிய வகைகள் எல்லாமே மெமரிக்கு வந்து வெரி குட். அதுலயும் வால்நட் இருக்குங்களே, அது ரொம்ப குட். ஓகே. அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வால்நட்டு ஏதாவது நீங்க இந்த ஓட்ஸ்லாம் சாப்பிடுறீங்களா? அந்த ஓட்ஸ் எல்லாம் அந்த வால்நட் கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி நீங்க டப்பாயில போட்டு, பாட்டில்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டா கூட, ஓட்ஸ் சாப்பிடும்போது அந்த வால்நட்ட கொஞ்சம் அப்படியே இடிச்சு, ஒண்ணு பாதியுமா இடிச்சு ஓட்ஸ்ல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்.
ஓகே, இட்ஸ் வெரி குட். பால்ல கூட நீங்க கலந்து குடிச்சுக்கலாம். ராத்திரி பால் குடிப்பீங்கன்னா வெரி குட். ராத்திரி பால் குடிக்கிறது வெரி குட். நீங்க கலந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர், தண்ணி வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கூலுக்கு நல்லா பெரிய பாத்திரம் தூக்கிட்டு போயிருங்க. நீங்க பாத்தீங்களா, சைனீஸ் பிள்ளைங்களாம் பாருங்களேன், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலைக்கு ஆபீஸ் வர பிள்ளைங்களா இருக்கட்டும், இவ்வளோ பெரிய பாத்தி தான் தூக்கிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. பிகாஸ் அந்த தண்ணி நம்ம குடிக்க குடிக்க அது நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். ஹைட்ரேட்டா இருந்தா மட்டும் தான் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லாக்கட்டி உங்களுக்கு அப்படி சோர்ந்து என்னைக்கு நீங்க வந்து சோர்ந்து போறீங்களோ உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்குலாம் ஏர்கான் கிடையாது. வெறும் ஃபேன் தான் இருக்குது. சோ உண்மையா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஒரு 10 மணிக்கு மேல ஆனாலே சூடு கிளப்பிருது. சோ அந்த டைம் சூட்டுல அந்த ஃபேன் வெறும் ஃபேன மட்டும் வச்சுட்டு சூட்டுல டீச்சர் படிச்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். நம்மளுக்கு புரியுது. சோ அதுலருந்து நீங்க எப்படி உங்கள காப்பாத்திக்கிறதுன்னா, கீப் ஆன் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கிரீன்லி லீஃப் வெஜிடபிள்ஸ், இலைக்கீரை சொல்லுவாங்கல்ல அது. ஃபேட்டி ஃபிஷ் சொல்லுவாங்க. அதுல த பெஸ்ட் வந்து இந்த சல்மன் ஆக ஃபேமஸ். ஸோ இதெல்லாம் வந்து டாப் 10 ஃபுட் வந்து உங்களோட பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேபிட்ஸ்லாம் நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும்னுக்குன்னா 10, 12 மணி நேரம் கிடையாதுங்க. மினிமம் 8 ஹவர். இப்ப சில பேர் வந்து ஆஃப்டர்நூன் வந்து தூங்குவீங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் தூங்குனா பெட்டர். ஆனா ஆஃப்டர்நூன் வந்து தூங்குனீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி மினிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளார தான் உங்க தூக்கம் இருக்கணும். அதுக்கு மேல ஆஃப்டர்நூன் 2 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க தூங்குனீங்கன்னா, அது நம்மளோட பாடிய வந்து சோர்வாக்கி விட்டுரும். ஓகேங்களா? அது டயர்ட்ட போக்காது, சோர்வு தான் குடுக்கும். அதனால டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. பட் கொஞ்ச நேரம். ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் படுத்தா பெட்டர். அதுக்கப்புறம் ராத்திரி நீங்க ஒரு 6 மணி நேரம் படுக்கிறீங்களா? அ எ 6, 7 மணி நேரம். ஓகே, ஜஸ்ட் ஃபைன். டோட்டல் மினிமம் 8 ஹவர்ஸ். ஓகே? அதுக்கப்புறம் உங்க பாடி மூவ்மெண்ட் இருக்கணும். எந்த நேரம் உட்கார்ந்துகிட்டே ஃபோன பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்பப்ப எக்சர்சைஸ் பண்ணுங்க. எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, வெளிய போய் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? ஆக்சுவலி உங்களலாம் நெனச்சா எனக்குமே கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். எங்க காலத்துலலாம் நாங்க 4:30 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு வெளியாயிருவோம். நல்லா ஆடுவோம். வெளிய அக்கம் பக்கத்து பிள்ளைங்களோடலாம் நல்லா விளையாண்டுட்டு மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். நாங்கலாம். பட் உங்களோட காலம் அப்படி இல்ல. உங்களெல்லாம் நம்பி ஒரு வீட்டு போர்ச்சுல கூட விளையாட விட முடியாது. ஏன்னா காலம் அப்படி இருக்கு. வெளிய வந்து யாராவது புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு பயம். அதனால பேரண்ட்ஸ் வந்து உங்கள வந்து போர்ச்சுக்கு கூட விடுறதில்ல. சோ அப்ப வீட்டுக்குள்ளேயே தான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. பிரச்சனை இல்ல. YouTubeல நல்ல குத்து பாட்டு இருக்குல்ல. நம்ம தமிழ் பாட்டுல இல்லாத குத்து பாட்டுங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான பாட்டுலாம் இருக்கும்ல? அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆடுங்க. ஒரு 2, 3 பாட்டுக்கு நல்லா ஆடிட்டு, ஒரு 10, 15 நிமிஷம் சென்று குளிக்க போயிருங்க. சோ அந்த மாரி பாடி மூவ்மெண்ட் இருந்தா தான் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. தண்ணி நெறைய குடிக்கணும். ஃபுட் பத்தி நான் சொல்லியிருந்தேன். வெயில் படுறது ரொம்ப நல்லது. மண்டே டூ ஃப்ரைடே வி அண்டர்ஸ்டுட். பட் சனி, ஞாயிறு டைம் இருக்குல்ல, காலைல எந்திச்சு இப்பதான் எல்லா வீட்டு ஏரியா சைடும் பார்க்குங்கலாம் இருக்குல்ல. பிளே கிரவுண்ட் பார்க்கு. அங்க வாக்கிங் போலாமே. காலை வெயில் படுறது ரொம்ப நல்லது. வைட்டமின் டி. ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணே தான். வீட்ல, ஸ்கூல்ல வாட்டெவர் என்ன ப்ராப்ளம்ஸா இருந்தாலும், நல்ல விஷயம், ஹேப்பியான விஷயமோ, உங்க மனசு சங்கடப்படுற விஷயமோ, எந்த விஷயமா இருந்தாலும், வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அப்பா, அம்மா கிட்ட நீங்க ஷேர் பண்ணிறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஏன்னா அப்பா, அம்மாங்கலாம் வெல் மெச்சூர்டா இருக்கனால, நீங்க ஃபேஸ் பண்ற விஷயத்துக்கு அவங்களுக்கு தெரியும். எப்படி இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா வீட்ல வந்து சந்தோஷமான விஷயம், இது வந்து அன்னைக்கு ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாமே வந்து அப்பா, அம்மா கிட்ட நீங்க பேசணும். அது வெரி வெரி குட் ஹேபிட். அத ஃபாலோ பண்ணுங்க. ரெட்யூஸ் டிஸ்ட்ராக்ஷன். வீட்ல இந்த ஹோம் ஒர்க் செய்யும்போதும் சரி, படிக்கும்போதும் சரி, டிவிலாம் கண்டிப்பா ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். டிவி ஓடக்கூடாது. இப்ப டிவி பெரும்பாலும் ஓடுறதில்ல. ஆனா சில பேர் வீட்ல பிள்ளைங்க ஹோம் ஒர்க் செய்வாங்க, படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா, அம்மாவோட TikTok ஓடுது. ஓகே. பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்துச்சுங்கன்னா டேக் நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க படிக்கும்போது எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எதுவுமே விளங்கக்கூடாது. வெறும் படிப்பு. முடிஞ்சா எல்லாருமே ஒரு ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு, பிள்ளைங்க பாடம் செய்யட்டும். நீங்க ஒரு புக்க படிச்சுக்கிட்டு தெரியாதுன்னா, பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துட்டு, அந்த மாரி ஒரு என்வாயர்ன்மென்ட் எடுத்து போகும்போது, அது உண்மையாவே பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கும். சரிங்களா? அடுத்த பேஜ் சிஸ்டர். ஓகே. இப்ப ஃபைனல் சேலஞ்ச். ஓகே. ஃபைனல் சேலஞ்ச் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து நான் யார் யாரெல்லாம் இப்ப சேலஞ்ச் எடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாரிய சொல்லிடுறேன். ஓகே. இப்ப வந்து நான் 7 டிப்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டு, அப்புறம் நீங்க நீங்க கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப உங்கட்டலாம் நான் என்ன கேட்க போறேன்னா, அட்லீஸ்ட் 7 டேஸ்க்கு நீங்கலாம் ஒரு நாளைக்கு நான் 60 மினிட்ஸ் ஆவது நான் வந்து அதாவது 1 மணி நேரமாவது நான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் செய்றீங்களோ, குவிஸஸ் செய்றீங்களோ, கொஞ்ச நேரம் நோட்ஸ் படிக்கிறீங்களோ, வாட்டெவர் 1 மணி நேரம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா?
தொடர்ந்து ஒரு நாள் கூட கேப் இல்லாம அந்த சேலஞ்ச் எடுக்க போறவங்களாம் கை தூக்குங்க. raise your hand, I want to see. யாருனால முடியும் 1 hour? எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் ஹோம் ஒர்க் இருக்குது, நிறைய போட்டியில காம்படிஷன்லாம் ஜாயின் பண்றீங்க, ஆஹ் என்னென்னமோ பேக்கா தான் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களோட at the end வந்து 2026ல இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது கடைசியா வந்து நிக்கிறது உங்களோட ஃபைனல் இயர் மார்க்ஸ் தான். குறைக்கணும். அதுதான் உங்களை வந்து பிரீதிப்பளிக்கும் போது அந்த மார்க்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் சொன்ன விஷயத்த செய்யணுமா இல்லையா? ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் செய்யணுமா இல்லையா? மெயின் அது செஞ்சாதான் மார்க்ஸ் இது பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா நீங்க யூ ஹேவ் டு ஃபைண்ட் யோர் டைம் மேனேஜ்மெண்ட் அழகா செய்யணும். முடியுமா? எத்தனை பேர் கை தூக்கி? ஓகே, எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க, நிறைய பேரு கை தூக்கி இருக்கீங்க. இந்த கை தூக்கணவங்களா உங்களோட கன்சல்டன்ட்ட என்ன பண்றீங்க? அண்ணாடிக்கும் ப்ராக்டிஸ் செஞ்சு மார்க் ஷேர் பண்றீங்க. புரிதல் எத்தனை செஞ்சேன்னு ஷேர் பண்றீங்க. இல்ல ரிவிஷன் செய்யணும். ஓகே, உங்களோட கன்சல்டன்ட். ஓகே, எல்லாம் அப்படிதான். வெரி குட். சோ உங்க கன்சல்டன்ட்ட நீங்க ஷேர் பண்றீங்க. கீழே நான் கொஞ்சம் போட்டோ போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்குலாம் வந்து நான் 30 டேஸ் வந்து சேலஞ்ச் கொடுத்தேன். 30 நாள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எனக்கு அட்லீஸ்ட் ஒரு செட் ப்ராக்டிஸ் ஆகுது அவங்க செஞ்சு கொடுக்கணும். அவங்க செஞ்சு எனக்கு மார்க் அனுப்பும் போது அந்த மார்க் 80% மேலதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். உங்க மார்க் வந்து குறவா இருந்தா அந்த ப்ராக்டிஸை மறுபடியும் ரீடூ பண்ணிட்டு எனக்கு 80% மேல வர வரைக்கும் செஞ்சுட்டு தான் நீங்க போட்டோ பிடிச்சி அனுப்பணும்னு சொல்லிட்டேன். ஒன்னாவது அது. அப்புறம் 5 செட் குவீசர் செய்யணும்னு சொன்னேன். ஒரு செட் குவீசர்ல எத்தனை கேள்வி இருக்குது? 5யா? அப்ப 5 செட் செய்யும் போது 25 கேள்வி செய்யறாங்களா இல்லையா குவீசர்ல? அந்த 25ம் செஞ்சு எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பணும், எவிடன்ஸ். மூணாவது இன்னொரு விஷயமும் அவங்களை செய்ய சொன்னேன். குரு ஏஐட்ட நீங்க கேள்வி கேட்கணும். ஏன் குரு ஏஐட்ட கேள்வி கேட்க சொன்னா, காலையில இருந்து படிக்கிறீங்க புது விஷயத்த, டியூஷன்லயும் படிக்கிறீங்க. அப்படியா ஒரு நாள் கூட உங்களுக்கு டவுட்டே இல்ல? ஹோம் ஒர்க் செய்யும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரல? நோ சஸ்திங் அட் ஆல். கண்டிப்பா உங்களுக்கு அண்ணாடிக்கும் டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்க டீச்சர்கிட்ட கேக்குறீங்களா? எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ ஒருவேளை வீட்டுல ஹோம் ஒர்க் செய்வீங்க, டவுட்ஸ் வரும். அந்த டைம் நீங்க யார்ட்டையும் கேட்க முடியாது. சோ அதனாலதான் நீங்க குரு ஆயிட்ட அட்லீஸ்ட் மினிமம் 2 கேள்வியாவது அன்னைக்கு கேட்டு உங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கணும். நீங்க வந்து எனக்கு போட்டோ பிடிச்சி என்ன கேள்வி கேட்டீங்கன்னு அனுப்பணும்னு. பிகாஸ் வை ஐ வாண்ட் டு சி அவங்க ஒரே பாடத்தோட கேள்வி கேட்கறாங்களா? அது ஏன்னா எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸோட கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸோட டவுட்ஸும் வரும்ல. சோ அந்த கேள்வி எப்படி கேட்கறாங்க? டீப்பா கேட்டுக்க ட்ரை பண்றாங்களா? ஸ்பெசிபிக்கா ஜெனரலா கேட்காம. பிகாஸ் எங்களுக்கு அதுதான் வேணும். நீங்க வந்து எவ்வளவுக்கு கேள்வி டீச்சர்கிட்ட கேட்கறீங்களோ அவளுக்கே நீங்க சிலிபஸை வந்து கரைச்சு குடிக்க ஆரம்பிப்பீங்க. டீச்சர்கிட்ட கேட்க முடியலையா? குருயா இஸ் யோர் ஃப்ரெண்ட். ஓகே, மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் பிள்ளைங்கிட்ட தான் சொல்லுவேன், ஹோம் ஒர்க் செய்யறீங்களா? ஓகே, ஹோம் ஒர்க் வந்து நீங்க புக்கு பார்க்கலாம். எக்ஸாம் தான் புக்கு பார்க்க கூடாது. ஹோம் ஒர்க் புக்கு பார்த்து செய்யலாமா இல்லையா? டீச்சர் அலோவ் பண்றாங்களா இல்லையா? ஹோம் ஒர்க் செய்யும்போது ஏதாவது ஒரு கேள்வி கஷ்டமா இருக்குது. ஓகே, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போய் புக்ல எல்லாம் தேடுறீங்க. தேடி தேடி உங்களுக்கு ஸ்டில் ஜவாப் தெரியல. 5 நிமிஷம் ஆச்சா? டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். ஸ்ட்ரெயிட் அவே கோ அண்ட் ஆஸ்க் குரு ஏஐ. குரு ஏஐ கேட்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஜவாப் பண்ண தூக்கி குரு ஏஐ கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் குரு ஏஐ வந்து ஜவாப் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு அது ஏன் அப்படி வருது, இதுன்னா என்னன்னு உங்க புக்கு டெக்ஸ்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லி கொடுப்பாரு குரு ஏஐ. சொல்லி கொடுத்தா ஜவாப் பண்ணி கொடுக்கும்போது நீங்க நீங்க ஏன் வந்து கூகுள் யூடியூப்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி அது இந்த ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ணி இதா சம்மந்தப்பட்ட விடன்னு அப்ப ஒரு கேள்விக்கே டைம் போகும்போது ஹோம் ஒர்க் ட்ராக் பண்ணுதா இல்லையா டைமிங்? ஒரு விஷயம் தெரியலனா கத்துக்கிட்டு அடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கணும். தெரியலன்னா அதுலயே ரொம்ப நேரம் நம்ம டைம் ஒதுக்க கூடாது. பிகாஸ் யூ ஒன்லி ஹேவ் 24 ஹவர்ஸ் பெர் டே. சோ இதெல்லாம் அழகா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 ஹவர் ரிவிஷனுக்கும் பிராக்டிஸ்க்கும் டைம் இருக்கும். இப்ப இந்த பிள்ளைங்களா இன்னைக்கு வந்து இன்னையோட பார்த்தா 24வது நாள் தெரியுங்களா? 24வது நாள் இன்ன வரைக்கும் கண்டினியூஸா எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே காலங்காத்திலே வந்துரும். ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு காலங்காத்திலே அனுப்பிடுவாங்க. பிகாஸ் தே மேனேஜ் தேர் டைம். ஸோ எனக்கு ஆக்சுவலி ஏன் உங்க போட்டோலாம் இங்க காட்டினேன்னா பிகாஸ் ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் தேம். அது தே ஆல்சோ வெரி பிஸி. லைக் நிறைய போட்டியில ஜாயின் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 11 மணி கூட எனக்கு அனுப்புவாங்க ராத்திரி. டீச்சர் சாரி டீச்சர் எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருந்துச்சு. கமிட்மெண்ட். எனக்கு பரவாயில்ல, ஒன்ஸ் வாயில் பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது லேட்டா தூங்கினா. அந்த கமிட்மெண்ட், என்கேஜ்மெண்ட் அதுதான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஸ்கூல் புக்ல பிராக்டிஸ் செய்றீங்களோ உங்ககிட்ட கண்டிப்பா நிறைய அப்பா அம்மா வந்து பிராக்டிஸ் புக் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுல பிராக்டிஸ் செய்றீங்களோ இல்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல பிராக்டிஸ் செய்றீங்களோ வாட் எவர், பட் அந்த 1 hour யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் ஃபார் யோர் ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ். அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன். இது நான் இவ்வளவு டிப்ஸ் கொடுத்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி நான் சொல்ற விஷயத்தையும் செஞ்சாதான் நீங்க இந்த 3 மாசம் டெஃபினெட்லி யூ கேன் சி டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம நிறைய பிள்ளைங்கிட்ட பார்த்துட்டோம்.
3 மாசத்துல ஃபெயில். எஸ்பிஎம்லாம் போன தடவை ட்ராயல்ல ஃபெயில் பண்ணத எஸ்பிஎம்ல ஏ எடுத்த பிள்ளைங்க அவ்வளவு நிறைய இருக்காங்க. மேத்ஸ் ஃபெயிலு, இங்கிலீஷ் ஃபெயிலு, சயின்ஸ் ஃபெயிலு. பட் எஸ்பிஎம்ல ஏ அங்க என்ன ஒரு 4 மாசம் தான். 4 மாசத்துல ஃபெயில் டு ஏ எப்படி மாற முடிஞ்சுச்சு? நீங்க நினைச்சா உங்களால முடியும். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நம்ம உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல கொடுத்துரும். டீச்சரோட கிளாஸ், ரெக்கார்டிங் கிளாஸ், உங்களுக்கு ப்ராக்டிஸ் நோட்ஸ், வீடியோ நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, அப்பா அம்மா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ் ஓகேங்களா? சோஃபா கிளியர்? சோ எத்தனை பேர் கை தூக்கி இருக்கீங்க? ஓகே, கன்சல்டன்ட்ங்க நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் என்னது அங்கா சும்பா பண்ணிட்டாங்க. ஓகே, நிறைய பேர் அங்கா சுப்பா பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க 7 டேஸ்க்கு நீங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து யூஸ் டு இட் ஆயிரும். யூ நோ ஹவு டு மேனேஜ் யுவர் டைம். சோ அதனாலதான் உங்களை நான் இதை செய்ய சொன்னேன். ஓகேயா? சோஃபா ஓகே, புரிஞ்சிச்சா? டேக் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கை இப்படி காட்டுங்க. ஓகே, இதுதான் எனக்கு வேணும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்படி. ஓகே, அதுதான். கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட். ஆக்ஷன்ல இறங்குங்க. அடுத்து ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க எல்லாம் எத்தனையே கண்டிப்பா கோல் செட் பண்ணிருப்பீங்களே. நான் இத்தனையே எடுக்க போறேன் செட் பண்ணிருப்பீங்களே. அந்த கோல் எல்லாம் நிஜமாக்குறீங்க ஃபைனல் எக்ஸாம். ஓகேயா? ஓகே, சோ இதுதான் என்னோட சைட் இருந்து இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு 1 மணி நேரம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரம் மை சைட். கோச் ரேவாக்ட் இருந்து உங்களுக்கு எல்லாம் ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, புவனே சிஸ்டர், நீங்க கேன் டேக் ஓவர் சிஸ்டர். Okay, all right. So thank you so much, Coach Reva. All right, okay. இருங்க. என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? ஏன்னா என் செல்ஃப் தெரியல. தெரியலையா? என்ன தெரியலையா? ஐ ஓகே. ஓ, நீங்க உங்களை ஸ்பாட்லைட். ஓகே ஓகே. ஓகே, ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே கோச் ரேவா, நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, நீங்க ரொம்ப கொஞ்ச நேரமா அடக்கொடக்கமா இருக்கீங்க போல இருக்கு. எனக்கா சேட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன்ல. சரி, கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்குள்ள செஷன்? நல்லா இருந்துச்சா? வாட் ஹேவ் யூ லேர்ன் டுடே? நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்களா? குட். ஆல்ரைட். சோ இனிமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும் நான் நம்புறேன். நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும், ரைட்டா? சோ இதுக்கப்புறம் படிச்சதெல்லாம் சின்னாங்க மறக்காது தானே? சின்னாங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் தானே இனிமே? கண்டிப்பா இருக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோச் ரேவா வந்து கடைசியா வந்து அந்த இ டியூஷன் பத்தி பேசியிருப்பாங்க, ஆமாவா? இப்ப இங்க இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா படிச்ச விஷயம்லாம் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இஸ் ஆக்சுவலி பை டூயிங் a lot of practice. Practice will make you practice will make you எக்ஸாக்ட்லி. ஓகே, பிராக்டிஸ் தான் உங்களை வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கும். பிராக்டிஸ் will make you perfect. ஓகேயா? சோ அப்ப என்ன, நீங்க நிறைய சாப்பிட்டு சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு கொச்சரேவா சொன்னாங்க நீங்க நல்லா டான்ஸ் ஆடணும், நல்ல வேர்வை வெளியாகணும். சோ இதெல்லாம் வந்து உங்களோட மைண்ட் அண்ட் பாடியை நீங்க வந்து நல்ல ஆப்டிமம் லெவல்ல வச்சிருக்கீங்க. ஓகேயா? ஃபிட்டா வச்சிருக்கீங்க. ஓகே, பிசிக்கலி நீங்க ரொம்ப ஃபிட்டா இருந்தா தான் உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஏபிள் டு ஃபங்க்ஷன் வெல். ஓகே, சத்துள்ள சாப்பாடு போகும்போது தான் பிரெயினுக்கு நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ கொடுக்கும். பிளட் ஃப்ளோ கொடுக்கும் போது தான் நீங்க படிச்ச விஷயம் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். இஸ் தட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸா? அண்ட் இ டியூஷனை இப்ப நீங்க வந்து அதிகமான பயிற்சிகள் இப்ப நிறைய நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் யூ வில் ரிமெம்பர் திங்ஸ் கைஸ். யூ வில் ரிமெம்பர் திங்ஸ் வெல். ஓகே, இங்க வந்து எத்தனை இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எஸ்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.
comment yes if you are e-tuition students. Okay, very good. இங்க நிறைய e-tuition students இருக்கீங்க. ஓகே, யாரு e-tuition student இல்லை நோன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அப்படி நோன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆ நிறைய நோ வருது. ஓகே, நிறைய நோ வருது. ஓகே, நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. any e-tuition students here that நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க that e-tuition படிச்சு உங்களுக்கு நல்ல இப்ப ஞாபகம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நான் நிறைய பயிற்சிகள் செய்யறதுனால இப்ப எனக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இங்க ஷேர் பண்றதுக்கு இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஷேரிங் பண்ண போறீங்கன்னா ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தீபா தான் முத போட்டீங்க. தீபா, கேன் யூ அன்மியூட் நவ்? ஓகே, ஆன் பண்ணிக்கங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கங்க அண்ட் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே தீபா, சீக்கிரமா ஓகே, ஆல்ரைட். தீபா, யூ ஹியர் தீபா? ஓகே, ஹாய் தீபா. ஐயோ, ஏன் வந்து எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது? ஐ கான்ட் ஹியர் யூ தீபா. ஸோ ஐ கான்ட் ஹியர் யூ. எனக்கு வேற ஏதாவது கேஜெட் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, இஃப் யூ கேன் ஹியர் மீ. ஓகே, வேற யாருக்கும் அது கேக்குதா? கேன் எனி ஒன் ஹியர்? ஓகே, கேனாட். தீபா திருப்பி பேசுங்க. தீபா பேசுங்க. சரி, ஓகே, நெவர் மைண்ட், நம்ம வேற ஆளுக்கு போயிடலாம். ஓகே, ரிமூவ் ஸ்பாட்லைட். ஓகே, ஸோ வேற யாராவது ஷேரிங்? ஷமிதா, SHAMI. ஓகே, ஷமிதா கம், அன்மியூட் பண்ணிக்கங்க ஷமிதா. Hi, teacher. எஸ், ஹாய் டார்லிங். ஓகே, இது எனக்கு கிளியரா கேக்குது. ஓகே, எப்படி இருக்கீங்க ஷமிதா? இப்படினா The class join பண்ண teacher. Memory power. இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். Yeah, teacher. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஓகே, ஷமிதா, உங்களோட கன்சல்டன்ட் யாரு? ஷமிதா, யாரு மூலியமா நீங்க ஜாயின் பண்ணீங்க? வந்து உங்க மூலியமா ஜாயின் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு மிஸ் கீர்த்தின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணோம். கீர்த்தி, சரி, ஓகே, 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 ஆல்ரைட். சோ ஷமிதா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, என்ன ஃபார்ம் படிக்கிறீங்க ஷமிதா? நீங்க என்ன ஃபார்ம்? நீங்க பேச சரியா விளங்கல டீச்சர். இப்ப கேக்குதா நான் Form 2 பேசுறது? டீச்சர். ஓகே, ஃபார்ம் 2, ஆல்ரைட். கேக்குது teacher. ஓகே, குட். என்ன வந்து நீங்க அனுபவிச்சீங்க e-tuition செஞ்சதுனால உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? நான் வந்து ஒரு வாரம் முன்னுக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதுறேன், சயின்ஸ் எக்ஸாம். அப்ப நான் எழுதும் போது எனக்கு செம்ம ஈஸியா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஐடியா கிடைச்சிச்சு எழுதும் போது. ஓகே, ஏன் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சது? ஏன் வந்து நான் அந்த e-tuitionல வந்து அன்னாடிக்கு வந்து விடாம நான் ப்ராக்டிஸ் பண்ணி மாடல் எக்ஸாம்லாம் செஞ்சு. ஓகே, சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பிராக்டிஸ், அந்த e-tuitionல பிராக்டிஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அதே கொஸ்டின் எக்ஸாம்ல வருதுன்னு சொல்றீங்களா? ஐயா டீச்சர், ஒரு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வருது அதே மாதிரி. ஓகே, வெரி குட். வேற என்னென்னலாம் நீங்க e-tuitionல யூஸ் பண்றீங்க ஷமிதா? நான் வந்து இது வரைக்கும் வந்து Q செஞ்சிருக்கேன், அப்புறம் வந்துட்டு மாடல் எக்ஸாம் ப்ராக்டிஸ், கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்துட்டு அந்த புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் டீச்சர். வெரி குட், வெரி குட். சோ இப்போ e-tuition நீங்க படிச்சதுல இருந்து உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு நாள் நீங்க e-tuition யூஸ் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து ஒரு மாசம் கூட ஆயிருக்காது டீச்சர். ஓ, ஓகே. அந்த ஒரு மாசம் கூட ஆகலைன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கா ஷமிதா? ஆமா டீச்சர். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பி ஃபார் யூ. சோ நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த e-tuition இருக்கிறதுனால இந்த ஃபைனல் எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க நீங்க? நான் தெரிஞ்சு வந்து நான் 80% வந்து நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் இந்த e-tuition படிச்சு. வெரி குட், வெரி குட். ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ ஷமிதா. ஓகே, சோ கண்டிப்பா வந்து இந்த வர ஃபைனல் எக்ஸாம்ல இன்னும் பெட்டரான ரிசல்ட் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சோ e-tuition இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? நான் வந்து ஸ்டூடெண்ட்லாம் நான் வந்து நீங்க இந்த e-tuition ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்க இந்த மாதிரி வந்து 30-20 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து 80-70 மார்க் எடுக்கலாம் இந்த e-tuition ஜாயின் பண்ணீங்கன்னா.
வெரி குட் வெரி குட் ஓகே குட் 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 தட்ஸ் வெரி குட் ஐ மீன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கீங்க நீங்க கண்டிப்பா இன்னும் நிறைய குட் நியூஸ் நான் எதிர்பார்க்கிறேன் ஷமிதா ஓகே சோ இ டியூஷன் படிச்சதுனால இது இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்கிட்ட காட்டணும் ஓகேயா Thank you, teacher. ஆல்ரைட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஷமிதா Thank you, teacher. ஓகே எஸ் ஓகே தட் இஸ் ஃப்ரம் ஷமிதா கேட்டிங்களா ஓகே இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு உண்மையில ஒரு ப்ரவுட் மூமெண்ட் என்னன்னாக்கா இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு what do you call that இருங்க வரேன் ஓகே நல்ல ஒரு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்க ஓகே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்க அதே நேரத்துல கான்பிடென்ட்டா பேசுனாங்க பாத்தீங்களா நீங்க இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல கான்பிடென்ட்டா பேசுவாங்க ஓகே சோ அதுதான் நம்மளுக்கு வேணும் எப்பயுமே ஓகே சோ அதுதான் alright சோ நெக்ஸ்ட் ஓகே நான் இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி கேக்குறேன் யாரு வந்து நெக்ஸ்ட் இ டியூஷன் பத்தி ஷேரிங் கொடுக்க போறா not bad alright Oppo CPH 2387 Oppo CPH 2387 அந்த ஒப்போலாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பேரை மாத்திக்கங்க ஏன்னா நீங்க தான் வந்து அடுத்து ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க நான் 2387 ஓகே ஓகே அன்மியூட் பண்ணிக்கங்க ஒப்போ Hi, teacher. ஸ்கிச்சாவியா ஒப்போ உங்க பேர் என்ன My name is Deva Rubaneswaran. தேவ ரூபனேஸ்வரன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நீங்க யாரோட ஸ்டூடெண்ட் நீங்க Teacher, யாரோட ஸ்டூடெண்ட் Teacher Vijay. இல்ல நீங்க வேற யாரும் பேர் சொல்றீங்க நான் சொல்றது இ டியூஷன் கன்சல்டன்ட் சரி பரவாயில்ல ஓகே சொல்லுங்க ஒப்போ நீங்க என்ன ஷேர் பண்ணலாம்னு இருக்கீங்க இ டியூஷன் பத்தி Uh, about my grade, I want to share about my grade. ஓகே வாட் ஃபார்ம் ஆர் யூ நவ் I am from 3. ஓகே சொல்லுங்க இ டியூஷன் பத்தி என்ன ஷேர் பண்ண போறீங்க I'll join this tuition 1 month. ஓகே I got many improved in this tuition. தேவ ரூபனேஸ்வரன் கொஞ்சம் Ah. நல்லா சீரியஸா நேரடியா வச்சு பேசுனீங்கன்னா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் ஏன்னா we don't have much time ஓகேங்களா நீங்க பாருங்க எத்தனை பேர் ஷேரிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் சீரியஸா நேருக்கு நேரா பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் நம்மளுக்கு Ah. Okay, சொல்லுங்க teacher. நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசுங்க Saya masuk tuition ni dah sebulan dah. ஓகே ரைட் Saya banyak improve dalam tuition ni. Seperti contoh dalam saya punya final hari tu saya dapat 3A ஆ 1. 3A 1B In my school exam. okay in your midterm exam in your midterm exam Yes. okay sebelum tu kamu dapat markah apa kamu ingat tak Ingat sebelum saya dapat C dengan D je. okay very good that means you can see your marks improving Deva Rubineshwaran very good that means C dengan D saja lepas dah join e-tuition kamu dapat 3A 1B betul Ya. Betul. wow okay apa yang cikgu kata dekat sekolah after you get the good result what the teacher said Cikgu cakap terus berusaha, jangan very putus good asa. terus berusahaன்னு சொன்னாங்களா ஓகே உங்களோட jangan பேரண்ட்ஸ் putus என்ன asa. சொன்னாங்க வெரி குட் சொல்லுங்க Terus berusaha, jangan putus asa. Cikgu okay cakap what your parents said mak ayah cakap pandai elok tapi
Tapi lain kali kena usaha sikit. ஓகே வெரி குட் வெரி குட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவ ரூபனேஸ்வரன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய Thank you. வாழ்த்துக்கள். கண்டிப்பா அடுத்தடுத்த எக்ஸாம்ல இன்னும் பெட்டர் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணணும். சரியா? வெரி குட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank ஓகே, you. ஸோ வெரி குட். ஓகே, நீங்க பாத்தீங்களா மார்க் இம்ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, வெரி குட். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் வெரி குட். தட்ஸ் த வே. ஓகே, ஸோ வேற யாரு ஷேரிங் கொடுக்க போறா? ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஓகே, ஃபுல்லா ஒரு மாஸ்டர் மைண்ட் ஃபுல்லா நம்ம ஷேரிங்காகவே ஓபன் பண்ண போறோம். எப்படி இருக்கும்? ரிஷிகேஷன். ஓகே, சரி, நான் மறுபடியும் ரிஷிகேஷனுக்கு நான் ஓபன் பண்றேன். ஓகே, ஏன்னா டீப்பா தான் வந்து இது பண்ணாங்க. சரி, அன்மியூட் பண்ணுங்க. சரி சரி. ஓகே, மறுபடியும் அன்மியூட் பண்ணுங்க. Hi ஓகே, teacher, கேக்குதா? கேக்குது கேக்குது. வெரி கிளியர். Sorry teacher, சொல்லுங்க. because நான் laptop யூஸ் பண்ணனால mic problem வந்துச்சு. ஓகே, சொல்லுங்க டர்லிங், நீங்க என்ன ஸ்டாண்டர்ட், என்ன ஃபார்ம் படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து form 5 படிக்கிறேன் teacher. ஓ, ஹவ் ஓகே, பிஃபோர் தட் எந்த கன்சல்டன்டோட நீங்க ஜாயின் பண்ணீங்க ஐ டியூஷனை? நான் வந்து better result இல்ல கேக்கல, இருங்க. நீங்க எந்த கன்சல்டன்ட், இ டியூஷன் கன்சல்டன்ட் யார் எந்த இ டியூஷனோட? teacher யோகேஸ்வரி. திருப்பி சொல்லுங்க. Teacher யோகி யோகேஸ்வரி. யோகேஷா? யோகேஷா? ஓகே, ஆல்ரைட். சோ சொல்லுங்க, பேர் என்ன சொன்னீங்க? தீபா. ஓகே, சொல்லுங்க தீபா. இ டியூஷனை படிச்சு ஃபார்ம் 5 ஸ்டூடெண்டா இருக்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் நீங்க பாத்தீங்க? எனக்கு சவுண்ட் கேக்கல தீபா. வணக்கம் teacher. இப்ப கேக்குது. ஓகே, சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓகே, என்னோட form 5ல வந்து PPT-ல வந்து என்னோட செகண்ட் ரவுண்ட் வந்து என்னோட மார்க்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப லோவா இருந்துச்சு. நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என் மார்க்ஸை பார்த்து நானே ஷாக் ஆனேன். ஆஃப்டர் தட் நான் வந்து இ டியூஷனுக்கு பூந்ததுக்கு அப்புறம் இ டியூஷன்ல வந்து நிறைய குவிஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. எப்போ வந்து நம்ம டியூஷன்ல போறோமோ அப்போ வந்து நம்ம கேள்வி கேட்கிறப்ப டீச்சர்ஸ் அதை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு புரியுற மாதிரி அவங்க சொல்லி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க. என்னோட சும்மா இந்த நான் செய்யறப்ப எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்து படிச்சு கொடுக்குறாங்க, கிளாஸ் சம்மெல்லாம் வச்சாங்க. எக்ஸ்ட்ராவா நம்ம இ டியூஷன்ல வந்து டீச்சர்ஸ் வந்து படிச்சு கொடுக்கறதுனால என்னால இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு என்னோட பிரச்சுபன் SPM-ல. வெரி குட். கேன் வி நோ வாட் இஸ் தி குட் நியூஸ்? நீங்க ட்ரையல் என்ன எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் என்னோட ரிசல்ட் கிடைக்கல, பிகாஸ் லாஸ்ட் ஃப்ரைடே தான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஆனா நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, உங்களால வந்து அந்த எக்ஸாம்ல நல்லா ஆன்சர் கான்ஃபிடென்ட்டா பண்ண முடிஞ்சது. எஸ், ஐ எம் 100% ஷூர், பிகாஸ் ஸ்கூல்ல டீச்சர் படிச்சு கொடுத்தாங்க. ஆஃப்டர் தட் டியூஷன்ல படிச்சு கொடுத்ததும் வந்துச்சு. வெரி குட் வெரி குட். அப்ப தீபா, நீங்க ஒண்ணு நீங்க எனக்கு என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்கனாக்கா, ஐ எம் வெரி கான்பிடென்ட் ஆல்சோ தட் யூ வில் கெட் டெஃபினெட்லி நல்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. Thank you so வெரி much, குட். teacher. இப்ப இதுவே வந்து நார்மலி ட்ரையல் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க ஆமா, ட்ரையல்ல வந்து நல்ல கான்பிடென்ட்டா எழுதிருக்கீங்கன்னா, அப்ப SPM எப்படி கான்பிடென்ட்டா இருப்பீங்க நீங்க? பிகாஸ் என்னோட அக்கா எல்லாம் சொல்லியிருக்காங்க ட்ரையல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. SPM தான் வந்து ஆமா ஈஸியா இருக்கும்னு. பட் எனக்கு ஆமா. இன்னும் ட்ரையல் சின்னாங்க இருந்துச்சு. ட்ரையலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிஸ்கட் மாதிரி இருக்கா? அப்ப எக்ஸாம் நீங்க Not அடிச்சு தூக்கிடுவீங்க. like biscuit, but என்னால அரபி நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாம இல்ல. I ஓகே, can answer. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சோ யா, ஓகே. இப்ப நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க தீபா? என்ன இப்ப இ டியூஷன்ல ஒரு SPM ஸ்டூடெண்டா இருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அது உள்ள? நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணுவேன். வெரி குட். ஓகே, and then அதுல வந்து நம்ம வந்து form 5ல வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சு என்னென்ன படிச்சோமோ அதோட குவிஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆமா. அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் நான் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வெரி குட்.
ஏன்னா சமயத்துல வந்து அதுல அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வந்து திடீர் நம்ம எது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் பத்தலைன்னா அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். ஓகே. அப்புறம் அந்த மாதிரி செய்வேன். படிக்கிறீங்க தீபா? சாரி டீச்சர், வாங்கல. என்ன அலிரான் படிக்கிறீங்க? என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க? நான் வந்து ஆர்ட்ஸ். ஆர்ட் ஸ்ட்ரீம். ஓகே. நார்மலி எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து அறவே டைம் இல்ல, எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்கு, எனக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு டைம் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு காமனா எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட் சொல்ற ஒரு விஷயம். இப்போ இந்த ஆமா. இடத்துல நீங்க ஒரு எஸ்பிஎம் ஸ்டூடெண்டா இருந்து எப்படி நீங்க உங்க டைமை மேனேஜ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா தீபா? கண்டிப்பா டீச்சர். ஆமா, அது உண்மைதான், இல்லைன்னு இல்ல. பட் ஆ, என்னோட என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, நான் சமயத்துல வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் செய்யறப்ப ஆஹா, நான் வந்து ஆஃப்டர் டியூஷன்லாம் முடிச்சிட்டு என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து யூடியூப்ல போயிட்டு ம்ஹும். லைக் நம்ம வந்து இன்னைக்கு என்ன டாபிக், ஸ்கூல்ல என்ன டாபிக் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கோட இதை வந்து சர்ச் பண்ணி நான் யூடியூப்ல வந்து கேட்டுக்கிட்டு என்னோட ப்ராஜெக்ட் செய்வேன். ஓகே. அதே மாதிரி அவங்க வந்து சொல்றது ஒரு பக்கெட் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து எது நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பக்கெட் எழுதுவேன். ம். அந்த மாதிரி செய்வேன். ஆஃப்டர் வந்து நான் காலையிலே மார்னிங் 4 o'clock எழுந்திருவேன். 4 மணிக்கு காலை லைக் 3:30 சம்திங் எழுந்திட்டு குளிச்சுட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிடுவேன். காலையிலே ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுவேன். ஆஃப்டர் மெடிடேஷன் ஒரு 4:30 அந்த மாதிரி சம்திங் ஆயிரும். ஓகே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நிறுத்துறேன். ஒருவேளை நைட் வந்து எனக்கு வந்து டைம் சரியா பத்தலைன்னா, லைக் ரிவிஷன் ஏதோ பண்றதுக்கு வந்து எனக்கு டைம் வந்து பத்தலைன்னா அந்த மார்னிங் டைம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அன்டில் வெரி குட். 6:30. பிகாஸ் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து 7:20 தான் போகணும். ஓகே. வீட்ல இருந்து வந்து 7 மணிக்கு மேலதான் கிளம்புவேன். நான் அப்பா வேலைக்கு போறப்பதான் அவங்க கூட தான் நான் போவேன். அப்ப ஓகே. அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன், 6:30 நான் தான் வந்து அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சனால 6:30 வரைக்கும் நான் எந்த இதுல இருந்து நான் பெண்டிங்ல வச்சுன்னு அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஃபினிஷ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் போனது சமயத்துல வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க சொந்த மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பனா என்ன பண்ணுவேன்னா அவங்க கூட நானும் ஸ்டே பண்ணிடுவேன். அவங்க கூட ஸ்டே பண்ணி என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க கூட நான் உட்காந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவங்ககிட்ட கேட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். இல்லைன்னா என்னோட டீச்சர்ஸ்க்கு வீட்டுக்கு வந்து நான் அவங்க கிட்ட பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கூகுள் மீட் வைக்க சொல்லுவேன். ஏதாச்சும் கேள்விங்க இல்ல ஸ்டடிக்காக நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வைக்க சொல்லுவேன். இதே மாதிரி இப்படி டைம் மேனேஜ் பண்றது அந்த மார்னிங் காலையில 4 o'clock எழுந்திருக்கனால எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன தீபா? என்னோட ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா, அவங்களோட கொஞ்சம் கோர்சஸ் வந்து ரொம்ப முடிஞ்சு சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஏன் நான் சொல்றேன்னா, என்னோட ஒப்பீனியன்ல இருந்து நான் மேபி என்னோட பிபிடி மார்க்ஸ் மேபி குறைவா இருக்கிறதுக்கு அது மேபி ஒரு காரணமும் கொஞ்சம் கோர்சஸா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப அதுலயும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். என்னோட மதர் கூட சொன்னாங்க, நீங்க வந்து வர புக் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்க ஆமா. ஆனா வந்து ஃபோக்கஸ் சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க ஃபுல்லா அந்த கொஞ்சம் கோர்சஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் போ எனக்கு தெரிஞ்சு நான் ரியலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க டீச்சர் வந்து 8ஆம் மாசம் அனுப்ப சொன்னாங்க. அப்போ this month அனுப்ப சொன்னாங்க. பட் பிஃபோர் 2 months நான் அனுப்பிட்டேன் செஞ்சு. ஏன்னா நான் ஸ்கூல்ல ஸ்டே பண்ணி மார்னிங் 4 o'clock எழுந்து செய்யறதுனால எனக்கு அது ரொம்ப டைம் மேனேஜ் ஆகி இப்போ எனக்கு என்னால ஸ்கோப் நானே ஷாக் ஆயிட்டேன். நான் அது சீக்கிரம் முடிச்சனால என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு. நம்மளோட டியூஷன் நம்மளுக்கு ரொம்ப கைட்டா இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கைட்டா இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருந்தேன். டிவி பக்கத்துல குறைச்சேன். எனக்கு வந்து போன் இல்ல, ஸ்டில் இன்ன வரைக்கும் போன் இல்ல. நான் போன் யூஸ் பண்ணல. எனக்கு என் பேரண்ட்ஸ் போயிட்டாங்க, பட் நான் வேணான்ட்டேன். மேபி பேரண்ட்ஸ் கேன் பை ஆஃப்டர் SPM அப்படின்னு.
நான் வந்து இப்ப லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்றேன். பிகாஸ் டியூஷன்ல இருக்கிறனால என்னோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் இருக்கிறனால நான் வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்றேன் இப்போதைக்கு. இப்பதான் ரீசெண்டா தான் லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு ஃபாதர். ஓகே அதனால வந்து ரொம்ப டைம் மேனேஜ் பண்ணல. ஆர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு அந்த கொஞ்சம் கோர்ஸ் சீக்கிரமா முடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். வெரி குட் வெரி குட். ஓகே சோ அந்த இ டியூஷன்ல இந்த விஷயம்லாம் வந்து எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவீங்க தீபா நீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலன்னா நீங்க அந்த ப்ராக்டிஸை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஏன்னா நான் வந்து என்னோட புச்சுக்கோன்ல பார்த்தேன். புச்சுக்கோன்ல வந்து அவங்க எப்படின்னா அந்த ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பட் ரெண்டாவது கேள்வி அந்த கேள்வி வந்து மாத்தி போட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆ ஓகே மாத்தி போட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட் ரைட் ரைட். ஆஃப்டர் தட் நீங்க நீங்க சொந்தமாவே வந்து போய் கியூ செஞ்சு பார்க்கலாம். ம் நம்ம இ ஓகே டியூஷன்ல நிறைய ரெக்கார்டிங் கிளாஸஸ் கூட நீங்க போய் பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணா ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கலாம். எனி டைம் பார்க்கலாம். ம் 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 ஓகே அதனால எனக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டீச்சர். வெரி குட் வெரி குட். ஓகே நீங்க வேற எங்கேயாவது டியூஷன் போய்கிட்டு இருக்கீங்களா தீபா நீங்க? இப்போதைக்கு ஸ்கூல்ல வந்து எனக்கு பர்சனலா ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நான் வந்து என்னோட நான் வந்து ஒரு ஸ்கூல்ல பொங்கவாசா இருக்கேன். ஆஹா ஓகே அதனால என்னோட attitude and இதெல்லாம் பார்த்து எனக்கு தனியா அவங்க என்னோட டியூஷன் செலவெல்லாம் எங்களோட டீச்சர் டேக் கேர் பண்ணி நான் இன்விடேஷனுக்கு என்ன இது பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் உங்க ஸ்கூல் வந்து உங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட் நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை மேபி சாரி யா இருக்கலாம். யா ஏன்னா இந்த மாதிரி சர்வசாதாரணமா வந்து உங்களை டார்கெட் பண்ணி உங்களை செலவுகள்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி டீச்சர் கைட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் யூ ஆர் அ வெரி பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட். ஓகே ஸோ நீ உங்ககிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க ஒரு ஸ்டேட் ஏ அதாவது ஸ்கூலுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்க போற ஒரு ஸ்டூடெண்டா இருந்ததுனால தான் உங்களுக்கு தனி அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு. ஓகே அண்ட் ஆமா. ஆன் டாப் ஆஃப் தட் இ டியூஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பெனிஃபிட் இருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we in e-tuition we so happy for you இது தீபா. okay we so happy and இப்ப நான் சொல்றேன் mark my word you are all potential to go straight A's தீபா. you have Thank all you the so much, potential. teacher. yes you definitely can go for it. ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல், நீங்க சொல்ற அந்த விதம், நீங்க ஷேர் பண்ற அந்த விதம் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து டைம் மேனேஜ் பண்ற விதம், இது எல்லாமே வந்து எனக்கு கிளியரா தெரியுது. தட் நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த லெவலுக்கு போவாங்க, எவ்வளவு தூரம் போவாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில டீப்பா ஐம் சீயிங் யூ as a very very potential and straight A ஸ்டூடெண்டா நீங்க வருவீங்க. my wishes, my all the best wishes for you and wish you all the very best. god bless and கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்னும் ஒரு நல்ல குட் நியூஸ் வரணும் தீபா. can we do that? Can, teacher. 100% yes can. கண்டிப்பா கண்டிப்பா. so I'm so happy Okay. for you தீபா. okay wish you all the very best. நான் Thank you. கண்டிப்பா And next இதுல சொல்லுங்க. இதுல எஸ்பிஎம் மாணவர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க. ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுனாக்கா ஆவீங்க ஒண்ணும் முடிச்சு. ஆமா ரைட் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. சோ தீபா ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க. ஓகே கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த குட் நியூஸ் நான் உங்ககிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். சோ கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, teacher. ஓகே ஆல்ரைட். பாத்தீங்களா எப்படி ஷேர் பண்றாங்க நம்மளுக்குன்ட்டு. ஓகே இதுதான் இந்த மாதிரி ஷேரிங் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே அவங்க வந்து இ டியூஷன் பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அவங்க வந்து மத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸும் வேற பண்றாங்க. பாத்தீங்களா நீங்க அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் எதிர்பார்க்கிறேன். நானு அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட் தான் நான் இப்ப உங்களை எதிர்பார்க்கிறேன். ஓகேயா ஆனா எனக்கு தெரியும் இங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாதவங்களும் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்டா நீங்க இருப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த வாட்டி இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஷேரிங் கொடுங்க. இல்லாட்டினா உங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே போன வாரம் கூட நான் கேட்டிருந்தேன் வீடியோ ஷேர் பண்ணி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே சோ நான் இன்னமும் சொல்றேன் ஐம் ஸ்டில் கலெக்டிங். யார் யாரெல்லாம் எனக்கு வீடியோ சென்ட் பண்றீங்களோ ஐம் கோயிங் டு கிவ் அவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு சோஃபா வீடியோ கிடைக்கலங்க. ஓகே எனக்கு சோஃபா வீடியோ கிடைக்கல. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்றீங்களோ அவங்க நான் டிக் நோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த இயர் எண்ட நம்ம எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி we are going to give away a special gift for you all. ஓகே இதெல்லாம் வந்து உங்களை என்கரேஜ் பண்ற வகையில இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா ஆல்ரைட் சோ குட் ஜாப். ஆல்ரைட் ஐம் சோ ஹாப்பி டுடே. நீங்க நீங்க உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட கேளுங்க. ஓகே யாருக்கிட்ட இந்த லிங்க் கேட்டீங்களோ அவங்க கிட்ட என்னோட கான்டாக்ட் நம்பர் கேளுங்க.
அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தென் யூ கேன் சென்ட் மீ த வீடியோஸ் அண்ட் ஆல் தட்லாம். நீங்க என்கிட்ட கூட நீங்க தாராளமா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ யாரெல்லாம் இன்னும் டியூஷன் எடுக்காம இருக்கீங்களோ, யூ வில் ஹேவ் த ரீசன் நவ். ஏன் நீங்க டியூஷன் எடுக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ எடுத்தீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோச் ரேவா சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நீங்க மெமரி பூஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் குவெஸ்டியன், இந்த டியூஷன் போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஓகே, ஷேர் பண்ணது எஸ்பிஎம் ஸ்டூடெண்டா, எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட். ஓகே, இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் கட்டத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு டியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ மத்த பிள்ளைங்களுக்குலாம், மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஓகே, கண்டிப்பா. ரைட், அதுதான் நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். குட் ஜாப் கைஸ், குட் ஜாப். ஓகே, சோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வாரம் இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக்கோட நம்ம உங்களை மீட் பண்ண போறோம். கண்டிப்பா அடுத்த வாரம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. Okay, so meet you all next week. Okay, guys? Okay, take care. Bye-bye, everyone. Happy back to school tomorrow, huh? Happy-ஆ உற்சாகமா போங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு. Okay, all the best. Take care. Okay, bye-bye.